அண்ணா இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். எல்லாம் அப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம டாப் 10 மூவி தான் பார்க்க போகிறோம். எஸ், எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அவங்கள வெயிட் பண்ண வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஓடிவாங்க. நம்ம எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணலாம். சரியா? ஓகேடா. இப்போ எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு ரூம் மாதிரி, ஒரு பேச்சுலர்ஸ் ரூம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் காட்டுறோம். அங்கே ஒரு பையனா அப்படியே அவனோட ட்ரெஸ்லாம் டக்கின் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கான். ஏய், இவ்வளோ காலையிலே எங்கடா கிளம்பிட்டுருக்க? உனக்கு தெரியாதா இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குது? ஆமாம்ல, இன்றைக்கி தேதி 3. ஆமாடா, இன்றைக்கி 3. சரி சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னை கூட ட்ராப் பண்ணிடுறியா? சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, உன்னை விட்டுட்டு நான் அப்படியே கிளம்புறேன். போய் குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு அங்கே ஒரு 2 பாய்ஸ், அதாவது நம்ம ஜங்குக்கும் ஜங்கோட ஃப்ரெண்டு சைமன் 2 பேரும் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சைமனா அப்படியே போயிட்டு பாத் பண்ணிட்டு வந்துட்டு அவன் அப்படியே கிளம்ப. ஸோ 2 பேரும் பைக்கில் ஏறி ஒரு ஆஃபீஸுக்கு தான் போகிறாங்க. லைக் இப்போ அங்கே போயிட்டு சைமன் தான், டேய் ஜங்குக்கே நல்லா பண்ணு சரியா, எல்லாம் கரெக்டாக நடக்கும். சைமன், உனக்கு தெரியும்ல இந்த வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம்னா, கண்டிப்பாக இந்த வேலை எனக்கு கிடைச்சே ஆகணும். கண்டிப்பாக கிடைக்கும், நான் போயிட்டு வரேன். சரிடா மச்சான், பெஸ்ட் ஆஃப் லக்கு. தேங்க்ஸ்டா அப்படின்ட்டு அங்கே ஜாங்கு அப்படியே அவனோட ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த ஆஃபீஸுக்குள்ளே தான் போகிறான். இந்த பக்கம் சைமனும் அவனோட பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிடா. மை நேம் இஸ் ஜாங்கு, இங்கே இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். ஓகே சார், அதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை கூப்பிட்றேன். ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு ஜாங்குக்கா அங்கே ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சார், உங்களோட டர்ன் வந்துருச்சு, நீங்கள் போகலாம். அதோ லெஃப்ட் சைட் திரும்பி போனால் அங்கே ஒரு ரூம் இருக்கும். தேங்க்யூ அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அவனோட ட்ரெஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு ஹேர்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகிறான். ஸோ போயிட்டு ஒரு மாதிரி லாங் ப்ரீத் எடுத்துகிட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணேன். ஹாய் சார், திஸ் இஸ் மை பயோடேட்டா அண்ட் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே கொடுக்குறான். ப்ளீஸ் சிட். தேங்க்யூ சார். எனி எக்ஸ்பீரியன்சஸ்? இல்லை சார், இது என்னோட பிகினிங் ஸ்டேஜ் தான். ஓகே. கேபிசி நியூஸ் சேனலில் ஒரு ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு எதுக்கு தோணுச்சு? லைக் எனி ஃப்ளாஷ்பேக்ஸ் ஆர் ஆம்பிஷன்ஸ்? எஸ் சார், நிறையவே இருக்குது. ஆக்சுவலாக கேபிசி நியூஸ் சேனல் கொரியாஸ் நம்பர் 1 சேனல். அது மட்டும் இல்லாமல் அங்கே ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய ட்ரீமாகவே இருந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும். எனக்கு உங்கள் சேனலில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதிகமாக படித்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஓகே, இப்போது எனக்கு கொஞ்சம் ஏதாவது ரிப்போர்ட்டர் மாதிரி பண்ணி காமிக்க முடியுமா? எஸ் சார், கண்டிப்பாக. அந்த பேப்பர்ஸ் எடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 2 பேப்பர்ஸ் எடுத்து அப்படியே ஜங்குக்கிட்ட கொடுக்க, ஜங்குக்கு தான் அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த வாட்சி காமிக்கிறான். லைக் அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி. ஓகே, வெளியே வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்றோம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு ஒரு பவு பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே வெளியே போயிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் பேசிக்கிட்டு நர்வஸாகவே உட்காந்துட்ருக்கான். கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடைச்சே ஆகணும். கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலெல்லாம் படப்படன்னு இருக்குது, கையெல்லாம் படப்படன்னு இருக்குது. அப்படியே உட்காந்துருக்க. மிஸ்டர் ஜங்குக், நான் தான், கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படின்ட்டு கூப்பிட ஜங்குக்கா அப்படியே போகிறான். சார், ஓகே, இன்றைக்கி எங்கே நடந்த இன்டர்வியூவில் நீங்கள் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கேபிசி ரிப்போர்ட்டர். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக ஐ டூ மை பெஸ்ட். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ நீங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் ஆர் உங்களோட கேபின்ஸ் போய் பார்க்கலாம். இல்லை சார், வீட்டுக்கு இல்லை, நான் போய்ட்டு என்னோட கேபின்ஸ் பார்க்குறேன். ஓகே, கேரி ஆன் அப்படின்ட்டு அங்கே அந்த இன்டர்வியூ எடுத்த பர்சன் சொல்ல ஜங்குக்கா அப்படியே போயிடுறான். சார், இதுதான் உங்களோட கேபின். அண்ட் நீங்கள் இப்போது பிகினராக இருக்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் எந்த நியூஸும் கவர் பண்ண முடியாது. ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கவர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். எதுக்கு மேம்லாம் கூப்பிட்டுட்ருக்கீங்க? ஜஸ்ட் கால் மீ ரோனா. ஐம் ஜங்குக், ஐம் ரோனா, நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டு அங்கே அவங்க 2 பேரும் என்ட்ரு ஆயிக்க ரோனா அப்படியே போயிடுறான். இந்த பக்கம் அந்த கேபினே ஒரு மாதிரி ஜங்குக் பார்த்துட்டு இப்போ கூட அதில் அப்படியே உட்காந்துட்டு, நான் நினச்சது இதுக்கப்புறமா தான் நடக்க போகுது. கண்டிப்பாக எல்லாத்தையும் மாற்றியே தீருவேன் அப்படின்ட்டு அங்கே அப்படியே கொஞ்சம் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து அப்படியே உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் டைம் பார்த்துக்கிட்டோன்னா ஜங்குக் அப்படியே கிளம்பி வர. ஜங்குக், சொல்லுங்கள் ரோனா, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. சொல்லுங்கள். இல்லை, இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் ஒன் டைமில் யாராலையும் எவ்வளோ சீக்கிரமாக இந்த பொசிஷனுக்கு வர முடியாது. நீங்கள் புரியல அப்படின்னா
இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு, நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க, நாளைக்கு கரெக்டாக 8 o'clock. கண்டிப்பாக அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே போக வெளியே தான் சைமன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டேய் மச்சான் என்னாச்சு? வேலை கிடச்சிருச்சு, நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன். வேலைக்கு மட்டும் போகக்கூடாது, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது, நீ எதுக்காக போகிற, எல்லாத்துலேயும் மைண்டை வச்சுட்டு முடிகிற வழியை பாரு. கண்டிப்பாக மச்சான் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே பைக்கில் ஏறிக்க. ஸோ 2 பேருமா அப்படியே போயிடறானுங்க வீட்டுக்கு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். ஹலோ மிஸ் ரோனா. ஹாய் ஜங்கு, எப்படி இருக்கீங்க? நேற்று தானே பார்த்தோம். ஆமாம் இல்லை, சாப்பிட்டாச்சா? இல்லையே. சரி வாங்க கேண்டீன் போயிட்டு ஒரு கோல்ட் காஃபி குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு ரோனாவும் அப்படியே போகிறாங்க. லைக் இப்போ 2 பேரும் அப்படியே அந்த கோல்ட் காஃபி தான் குடிச்சிட்ருக்காங்க. ரோனா, சொல்லுங்கள் ஜங்கு, நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் ஒரு 5 years-ஆ. ஓ 5 years-ஆ கேபிசி சேனலில் ரிப்போர்ட்டரா? நான் ஒன்லி நியூஸ் ரீடிங் மட்டும்தான் பண்ணுவேன், ஸ்பாட் எதுவும் போக மாட்டேன், எதுவும் கவர் பண்ண மாட்டேன். ஓ ஓகே ஓகே, உங்களுக்கு எப்படி கவர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா? எனக்கு இந்த கவர் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். பட் இப்போதைக்கு தான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. எல்லாருக்கும் கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அந்த டைம்லாம் இப்போ உங்களுக்கு. ஸோ நல்லா கற்றுக்கோங்க, நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும் சரியா? கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எனக்கு ஒரு டவுட் இருக்குது. கேளுங்க ஜங்கு, என்ன டவுட்டு? இல்லை ரோனா, அது வந்து நான் கேபிசி சேனலை பற்றி நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது அவ்வளோ பெரிய சேனல் ஆச்சு, சர்ச் பண்ணாமல் எப்படி இருப்பீங்க? ஆமாம், ஆனால் இங்கே இருக்க சீஃபை பற்றி மட்டும் எதுவுமே வெளியே வரல. லைக் அவரோட பேர். அதை கேட்குறீங்களா? அது எங்களுக்கே தெரியாது ஏன்னு சொல்லிட்டு. அவருக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாமே பிடிக்காது. ஆனால் ஒன்று சொல்லணுன்னா, இந்த கேபிசி சேனல் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதுக்கு ரீசன் அவர் மட்டும்தான். அதுதான் தெரியுமே, அதான் எல்லோரும் வெளியே பேசிக்கிட்டாங்க. பட் அவரோட ஐடென்டிட்டி இன்னும் வெளியே வரலையே, அதான் என்னன்னு கேட்டேன். இந்த தன்னடகம்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் பாஸுக்கு கொஞ்சம் தன்னடகம் அதிகம். அதனால அவர் நேமாக இருக்கட்டும், அவரோட ஃபேஸாக இருக்கட்டும், எதையுமே அவர் காமிக்கணும்னு நினைக்க மாட்டார். ஓ அப்படியா, அப்போ சரி. நான் குடிச்சிட்டேன், கிளம்புறேன். ஓகே ஜங்கு, பாய், அப்புறம் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்ட்டு ரோனா அப்படியே கிளம்ப. ஜங்குக்கும் அப்படியே உன்னோட கேபினுக்கு தான் போகிறான். ஜங்கு, இந்த மாதிரி உட்காந்துருக்கிறதுல ஒரு வேலையும் கிடையாது. கவர் பண்ண கிளம்புனாதான் சீஃப் டைரக்டரை பார்க்குறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும். பட் அப்போது எதுவும் இல்லைன்னா இப்போதைக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை யோசி. ஒரு 1 week தான், அதுக்கு மேலே இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. பார்க்கலாம், கண்டிப்பாக கண்டுபிடிப்பா அப்படின்ட்டு ஜேகே அவனோட கேபினில் உட்காந்துருக்கு. ஸோ அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. லைக் ஒரு 1 week-உமே அதே மாதிரி அவன் வருவான். ஸோ அந்த மாதிரியே ஸ்கிப் ஆக இப்போது ஆஃப்டர் 1 week அப்புறம் தான் காட்டுறோம். ஹேய் ஜங்குக், சொல்லுங்க ரோனா, என்னாச்சு? ஃபைனலாக எனக்கு நீ கவரப்புக்கு கிளம்ப போகிறேன். என்ன நிஜமாவா? ஆமாம், நான் உனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன். அங்கே ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ நீ அங்கே போயிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரு. கண்டிப்பாக ரோனா, கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அப்புறம் உண்மையை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து சொல்லணும், புரியுதா? ஓகே கண்டிப்பாக அப்படின்ட்டு. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜெயிக்க தான் கிளம்ப. வெயிட் பண்ணு, கேமராமேன் எங்கே போனார்? மணி அண்ணா இங்கே வாங்க. என்ன கூப்பிட்டியா? ஆமாண்ணா, இன்னைக்கு ஏதோ எங்கே இருக்கானே ஜங்குக், இவன் கூட தான் நீங்கள் போகணும். என்ன ஒன்றா பார்த்ததே இல்லை, புதுசாக இருக்க? வணக்கம்ண்ணா, என்னோடய பேர் ஜங்குக். என்னோடய பேர் மணி. ஓகேண்ணா, சரி கிளம்பலாமா? கிளம்பலாம். ஏய் லொக்கேஷன் அனுப்பிடி. நான் அனுப்புகிறேண்ணே, நீங்கள் போங்க அப்படின்ட்டு நம்ம ரோனா சொல்ல, மணி என்ன தான் அப்படி நம்ம ஜங்குக் கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன தம்பி பார்க்க நல்லா இலசா இருக்க, புதுசா? ஆமாண்ணா புதுசு தான். இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் உடனே கவரப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஈனு இழிச்சிட்டு இருக்காத. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அது என்ன மாதிரி மேட்ருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ முக்கியமாக கொடுத்து விட்டுருப்பாங்க. போகிறோம்ல, என்னென்னமோ உன் கூட அனுப்பி வச்சுருக்கானுங்க. அப்போ கண்டிப்பாக இதுவும் மொக்க கேஸாக தான் இருக்கும். வா போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியே வந்து மூச்சு காத்து விடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா? மணி அண்ணா, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. அதெல்லாம் நல்லா பேசுவேன் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் அப்படியே காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன் ரீச் பண்ணிவிட்டு அந்த கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பேர் இறங்க. தம்பி சொல்லுங்கண்ணா. அப்புறம் நான் அங்கே போய்ட்டுலாம் கவர் பண்ணிக்குவேன். நீ வந்து என்ன பண்ணணும், மைக்கை வச்சு பேசணும். நல்லா பேசுவையா? எல்லோரும் சொல்லிக் கொடுக்கணுமா? இல்லைண்ணா நான் பேசுவேன். சரி வா அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே போக. ஸோ அங்கே பார்த்தோன்னா
எதுக்கு இப்போ கூட பண்ணிக்கிற, எல்லாம் தள்ளு எல்லாம் தள்ளு அப்படின்ட்டு இப்போ மணியை அப்படியே விளக்கி விட்டுட்டு போய் பார்க்க, மா எதுக்கு எழுதிட்டுருக்க, என்னாச்சு? ஏன்னா நியூஸ்லேருந்து தான் வரீங்க? ஆமாங்க, என்ன ஆச்சுங்க சொல்லுங்க. இங்கே பாருங்க சார், நைட்டு என் புருஷக்காரன் குடிச்சுப்பட்டு வந்து என்கிட்ட ஆம்லேட்டு போட்டு கொடுக்க சொன்னான். ஆம்லேட்டா? அதுக்கு நீ போட்டு கொடுக்கலையா? இல்லை, வீட்டில் முட்டை தீர்ந்து போயிடுச்சு, ஆம்லேட்டு போட முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கு இங்கே பாருங்க, நைட்டோட நைட்டாக என் மாண்டையே மொட்டை அடிச்சு போட்டான் அந்த மனுஷன். ஓ தம்பி கேட்டியா? ஆம்லேட் போட்டு கொடுக்காததால் பொண்டாட்டி மனைவி மொட்டை எடுத்த புருஷன், இதான் தம்ப்நெயில். எப்படி அண்ணா? இந்த மாதிரி கேஸ்லாம் கவர் பண்ணவா கொடுப்பாங்க? ஹே, பிகினர்ஸ்க்கெலாம் இதுதான் மெயின் மேட்ரு. இங்கே பாரு, இதெல்லாம் சும்மா சாதாரண கேஸுன்னு நினைக்காது, இதெல்லாம் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விஷயம். உனக்கு தெரியுமா, ஸ்பைஸியாக ஒரு நியூஸ் எவ்வளோ ஹிட் ஆகுதோ அதே மாதிரி இந்த மாதிரி சுவாரஸ்யமானதும் ஹிட் ஆகும். அப்போது அந்த இடத்துல உன்னோட நீ நிரூபிக்கலாம். இப்போ இங்கே வா, வந்துட்டு இப்போ இங்கே என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே கேமரா ஆன் பண்ண நியூஸை பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய பெரிய ஹாய். நான் உங்களோட கேபிசி ரிப்போர்ட்டர் ஜான் ஜங்கோ. ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு விசித்திரமான நியூஸ் தான் கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோட தலை மொட்டை அடிச்சிருக்கு. இதுக்கு காரணம் ஒரு முட்டைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், எங்களாலையும் சுத்தமாக நம்ப முடியல. இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, இப்போ எதுக்கு அழுதுட்டுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? என் புருஷக்காரன் நைட்டு முட்டை வச்சு ஆம்லெட்டு போட்டு கொடுக்கலன்னு என் மாட்டே மொட்டை போட்டான் தம்பி. கேட்டிங்களா? இந்த மாதிரி குடிப்பழக்கம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்குது. அதனால இது கொஞ்சம் ஓவராக தெரியல. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு முட்டை வச்சு ஆம்லெட் போட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருந்தா எங்கள் அம்மாவோட முடிய இப்படி மொட்டை எடுத்து வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு இதான் நல்லா இருக்கா? குடி பதில் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நான் தான் குச்சிட்டு வரேன்னு தெரிதில்ல, அவள் போட்டு வச்சுருக்கணும்ல, போட்டு வைக்கல, அதான் நான் மொட்டை அடிச்சிட்டேன். சரி, ஓகே, அப்போது இதுக்கப்புறமா இவங்க முட்டையில் ஆம்லெட் போட்டு தருவாங்கன்னு உங்களுக்கு எந்த நம்பிக்கை இருக்குது? அது போட்டு தருவா, போட்டு தரல, அந்த முடி மட்டும் இல்லை, முடியை சேர்த்து நோண்டிட மாட்டேன். ஐயோ, இவரை விட்டால் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்காக இவருக்கு ஒரு தண்டனை நம்ம கொடுக்கலாமா? தண்டனை கொடுக்க போறியா? முடி எடுத்ததுக்கா? கண்டிப்பாக கொடுக்கணுமே. என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு கேட்க எங்கள் ஜாங்கோக்கா அவன் பேக்கெட்லேருந்து ஒரு இதை எடுத்துகிட்டு, ஆமாம் இந்தாங்க, இதை பிடிங்க. ஏய், என்ன பண்ணுற அண்ணா கொஞ்சம் அப்படின்ட்டு இப்போ ஜாங்கோ அந்த அம்மா கையில் ஒன்று கொடுக்க, என்ன தம்பி இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? பள்ளிக்கு பள்ளி, அவர் உங்களோட தலையை மட்டும் போட்டார்ல, இப்போது இந்த நியூஸ் சேனல் முன்னாடியே அவரோட தலையை நீங்கள் மட்டும் போடுங்க பார்க்கலாம். இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஒரு குட்டியாக ஒரு பிளேடு தான் எடுத்து கொடுத்துருப்பான். ஸோ அங்கே அந்த அம்மா தான், ஏய் என்னடி பண்ணுற, தள்ளி போடி, யோ அதெல்லாம் தள்ள முடியாது, ஹிரியா ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா அப்படியே அந்த கையில் பிளேடோட அந்த புருஷனை துரத்த. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, லிக்கர் ட்ரிங்கிங் இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, புரியுதா? ஏன்னா இது கலவரமாக ஸ்டார்ட் ஆகிருந்தாலும் இப்போ காமெடியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடியே கோதாவரி, தள்ளி போடி, இங்கே பாரு, மண்டை மேலே மொட்டை போட்ட மாமன் இதுக்கப்புறம் எவடி பாப்பா, தள்ளி, ஏதோ தெரியாமல் பண்ணி போட்டேன், நில்லு, என் மண்டையை மட்டும் மொட்டை போடல, நில்லையா? ஓய் தம்பி, நான் கூட ஒன்று என்னமோ நினச்சேன், கெச்ச வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பரு, தேங்க்ஸ்ண்ணா. இப்போ நம்ம ஆஃபீஸ் போகலாமா? போகலாம் வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே மணி என்னாவும் ஜங்குக்கு தான் கிளம்புறாங்க. ஏய், டீ குடிக்கிறியா? இல்லைண்ணா எனக்கு வேண்டாம், சரி நான் போய் டீ போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் போய்ட்டு அப்படியே டீ சாப்பிட இந்த பக்கம் ஜங்குக்கா அப்படியே காருக்குள்ளே தான் உட்காந்துருக்கான். ஹலோ, சொல்கிறா. இல்லைடா, இங்கே ஒரு கவர் பண்ணுறதுக்காக வந்தேன். டைட்டில் என்ன தெரியுமா? முட்டையை போட்டு கொடுக்காததால் மனைவி தலையில் மொட்டை போட்ட கணவன். அப்படியா? சரி, எப்படி போயிட்டுருக்கு? போகுது. என்னடா அந்த சீஃப் ரிப்போர்ட்டரை பார்த்தியா இல்லையா? இப்போ வரைக்கும் ஒரு மயிரையும் பண்ணல. ஏன், என்னாச்சு? அதனால் அவ்வளோ பெரிய மயிரா? ஏய், அவருக்கு ஏதோ தன்னடக்கமாம்மா, ஃபேஸெல்லாம் வெளியே காட்ட மாட்டாராம்மா. ஆனால் இந்த ஜங்குக்கை பற்றி உனக்கு தெரியும்ல, கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டேன். நான் அந்த சீஃப் ரிப்போர்ட்டரை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜங்கு காலை கட் பண்ண, என்ன போகலாமா? போகலாண்ணா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அப்படியே அவங்களோட ஆஃபீஸுக்கு தான் போகிறாங்க. என்ன ஜங்கு, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? ரோனா, இதெல்லாம் ஒரு கேஸுன்னு இதை கவர் பண்ண எனக்கு லொக்கேஷன் வேறு கொடுத்து அனுப்பி விடுறீங்க. இங்கே பாரு ஜங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக விரும்பி பார்ப்பாங்க. இப்போ பாரு, கண்டிப்பாக இது மொத்த நியூஸ் சேனல்லையே இந்த கவர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங்காக போகும்.
அப்படிங்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் இதுதான் விரும்புகிறாங்க. ஓ அப்படி, சரி சரி, அங்கே கவரை கொடுத்துட்டு நீ போய்ட்டு சாப்பிடு. சரிங்க ரோனா அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு உட்காந்து ஈட் பண்ணிகிட்ருக்கான். என்னது இது, நம்ம நினச்சது மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. எங்கள் பாரு ஜாங்கோ, இதுக்கப்புறமும் இதே மாதிரி இருந்தால் எந்த யூஸும் இல்லை. இப்போ நீ என்ன பண்ண போகிற? ஹலோ ரோனா. சொல்லு ஜாங்கோ, அதுக்குள்ளே சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி, இந்த ஆஃபீஸ் இவ்வளோ பெருசாக இருக்கே, எந்த ரூமு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியுது? 4 வருஷமாக இந்த ஆஃபீஸில் குப்பை கொட்டிகிட்ருக்கேன், அப்போ எனக்கு தெரியாதா? ஆமாம்ல, இதில் மொத்தம் எத்தனை ஃப்ளோர்ஸு? 20. ஓகே, இப்போது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். அப்போது மேலையெல்லாம் ஆக்சுவலாக இந்த கேபிசி நியூஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக இங்கே தான் நடக்கும். லைக் ரைட்டரிங்காக இருக்கட்டும், பிரிண்டிங்காக இருக்கட்டும், மேகசின்ஸ் எல்லாமே இங்கே தான் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். அதனால இந்த 20 ஃப்ளோர்ஸும் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். ஓ அப்படியா? நீ தான் நிறைய சர்ச் பண்ணேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. அதெல்லாம் தெரியும், ஜஸ்ட்டு சும்மா கேட்டேன் படித்ததெல்லாம் உண்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு. அது என்னமோ உண்மைதான், படிக்கிற எல்லாமே உண்மையும் கிடையாது, பார்க்குற எல்லாமே நம்பவும் முடியாது. கரெக்டு. இதில் சீஃப் டைரக்டரோட ரூம் எங்கே இருக்குது? என்ன நீ வந்ததுலேருந்து சீஃப் டைரக்டர்ன்ட்டே இருக்கா? அவர் உனக்கு தெரியுமா என்ன? இல்லை தெரியாது, தெரிஞ்சுக்கணும் தானே கேட்டுட்ருக்கேன். சீஃப் டைரக்டரோட ரூமு 5th ஃப்ளோரு. 5th ஃப்ளோரா? ஓகே, சும்மா கேட்டேன். இல்லை, எங்கே பொறுத்த வரைக்கும் ஏது எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீ ஈவினிங் டைமாக என்கிட்ட வா, என்னென்ன எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்குறேன், ப்ளூ பிரிண்ட்டை பார்த்து. ஓகே ரோனா, கண்டிப்பாக வரேன், இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜாங்கோக்கா அந்த பிளேஸை விட்டு அப்படியே போயிடுறான். ஸோ இப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆக இனிமேல் ஜாங்கோக் அந்த சீஃப் ஆஃபீஸரை பார்க்கவே இல்லை. டேய், பார்த்து பத்திரமா பண்ணு சரியா? இன்றைக்கி மட்டும் என்னால் பார்க்க முடியலன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவேன்டா, எவங்கிட்டையும் பர்மிஷன் கேட்க மாட்டேன். இங்கே பாரு, இந்த வேலை அவனுக்கு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோ. சரி செய்யுமா, நீ பார்த்து போய்ட்டு வா, இன்றைக்கி கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆவ அப்படின்ட்டு ஜாங்கோக்கா அப்படியே ஆஃபீஸுக்குள்ளே வர. குட் மார்னிங் ஜாங்கோ. குட் மார்னிங் ரோனா அப்படின்ட்டு இப்போ அப்படியே போகிறான். என்னாச்சு, எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பான், எனக்கு பேச சரியில்லையே அப்படின்ட்டு ரோனா அப்படியே அவளோட வாக்க பார்க்க இப்போது அப்படியே ஒரு 11 அந்த மாதிரி ஆகுது. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும். அந்த சீஃப் டைரக்டர் யாருன்னு பார்த்தே ஆகணுமே, எப்படி பார்க்காம இருக்க முடியும் அப்படின்ட்டு ஜாங்கோக்கு அப்படியே எழுந்திருக்க. ஏய், சீஃப் டைரக்டர் வர்றாங்க, எல்லோரும் போ பண்ணிட்டு சைலண்ட்டாக இருங்க, ஏதாவது சவுண்டு கேட்டுச்சு அவள் தான் பின் ட்ராப் சைலன்ஸ் அப்படின்ட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்து சொல்ல. இப்போ ஜாங்கோக்கா சீஃப் டைரக்டரா பார்த்தே ஆகணுமே அப்படின்ட்டு இப்போ அப்படியே எழுந்திருக்கிறான். ஹேய் ஜாங்கோ. என்ன ரோனா, என்னாச்சு? இங்கே ஒரு நிமிஷம் வாயேன். இவளை என்னாச்சு? நான் இங்கே சீஃப் டைரக்டர் பார்க்க போகிறேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம், இங்கே ஒரு நிமிஷம் வா ப்ளீஸ். வரேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜாங்கோ இந்த பக்கமாக போக அந்த பக்கம் சீஃப் டைரக்டர் அப்படியே அவரோட கேபினுக்கு தான் போயிட்டுருக்காரு. அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே போக பண்ண இப்போ ஜாங்கோ அப்படியே திரும்ப போகிறான். ஹே ஜாங்கோ ப்ளீஸ். வரேன் அப்படின்ட்டு ஜாங்கோக்கு இப்போ அப்படியே போகிறான். என்னாச்சு ரோனா? அது ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ஃபைல்ஸை மட்டும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தரியா? இப்போ நான் சீஃப் டைரக்டர்கிட்ட போகணும், இல்லை அவ்வளோதான், இப்போ உடனே அவர்கிட்ட நான் கொடுத்தாகணும், கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுறியா? என்ன இப்போது சீஃப் டைரக்டர்கிட்ட இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்க போறியா? ஆமாம், கொண்டு போய் கொடுக்கணும், ப்ளீஸ் எனக்கு அரேஞ்ச் பண்ண. நீ சீஃப் டைரக்டரை பார்ப்பியா? பார்ப்பனே. அப்போது சரி, நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ட்டு அங்கே ஜாங்கோக்கா அப்படியே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் 1 by 1 அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் அங்கே அவள் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க. உன்னை இப்போ போக விடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே டேபிளில் பார்க்குறான். ஒரு காஃபி கப் இருக்குது. ரோனா அந்த பேப்பர். ஐயோ ஜாங்கோக்கு என்ன பண்ணிட்டேன்? ஓ ஷிட், இப்போ நாங்கள் போகணும், என்ன பண்ணுவா அப்படின்ட்டு அங்கே ரோனா அப்படியே தொடச்சிட்டு இருக்க. ஓ சாரி ரோனா, அதோ அங்கே ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதை எடுக்க வரும்போது தெரியாமல் கைப்பற்றுச்சு. அந்த பேப்பர் இல்லை ஜாங்கோ. ஐயோ, இப்போ மட்டும் அவருக்கு நான் கொண்டு போய் கொடுக்கலனா அவ்வளோதான், இப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் வேணா எடுத்துகிட்டு போகவா? ஜாங்கோக்கு என்ன விளாண்டுட்ருக்கியா? அவர் புதுசாக யாரையும் பார்க்க மாட்டார். இல்லை எமர்ஜென்சிக்கு
என்னால் கரையோட போய் ஒரு மாதிரி நிற்கவும் முடியாது. அவர் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுவார். சரி, நான் போய்ட்டு வாஷ் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே எங்கள் கால் வந்துச்சு நான் மட்டும் எடுத்துகிட்டு போ, சரியா? ஆ ஓகே ரோனா, நீங்கள் போய்ட்டு மெதுவாக வாங்க. நான் கால் வந்தால் அட்டன் பண்ணி கொண்டு போய் கொடுத்துக்கிறேன். சரி. ஹோஷ் கார், இது எப்படி போக போகுது அப்படின்ட்டு ரோனா அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறா. காலு வா, காலு வந்துரு 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 வந்துரு. ஹலோ. ஆ ஓகே சார், எதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே ஃபோனை வைக்கிறான். இன்னைக்கு தெரியும் நீ யாருன்னு அப்படின்ட்டு இப்போ அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு அப்படியே எலிவேட்டர் ஆன் பண்ணி மேலே தான் போகிறான். ஸோ அந்த 5th ஃப்ளோருக்கு அந்த காரிடோரில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். யார் 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 நீ யாராக இருந்தாலும் உன்னை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்னை பார்த்துட்டேன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அத்தனையும் உனக்கு நான் பண்ணுவேன். எதை மாற்றணுமோ அத்தனையும் நான் மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு இப்போது அந்த சீஃப் ரிப்போர்ட்டரோட ஆஃபீஸுக்கு வெளியே அந்த டோர் கிட்ட தான் நிற்கிறான். அப்பா, கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் மாற்றுவேன். மே ஐ கமின் சார் அப்படின்ட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறான். ஸோ அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே அந்த ரோலிங் சேரில் தான் உட்காந்துருக்காங்க. லைக் பேக் சைடா. சார், ஃபைலுக்கு கேட்டிருந்தீங்களே அப்படின்ட்டு சொல்ல இப்போ அப்படியே லைட்டாக திரும்பி பார்த்துட்டு அப்படிங்கிறதுக்கு ஜங்குக்கா அப்படியே ஃபைலை எடுத்துகிட்டு வரான். ஸோ இப்போ அந்த பர்சன் அந்த சேரை அப்படியே சுற்றிட்டு இப்போது ஸ்ட்ரெயிட்டாக உட்கார ஜங்கு அப்படியே அந்த பர்சனை பார்க்குறான். நீயா? ஆ, யார் நீ? தயாங், இது நீதானே? ஆ, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏய், யார் நீ? உனக்கு இங்கே என்ன வேலை? ரோனா இங்கே? அது அது வந்து சார், இந்த கம்பெனியோட சீஃப் ரிப்போர்ட்டர் நீங்களா? ஆமாம், நான் தான். கேம் தயாங். ஓகே ஓகே சார், அவங்க கொஞ்சம் எமர்ஜென்சியாக வெளியே போயிட்டாங்க. இதில் சைன் பண்ண கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஜங்குக்கா அப்படியே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டு தாங்க முன்னாடி வைக்கிறான். என்னாச்சு? ஆ, கொடுத்துட்டால, கிளம்பு. ஓகே சார், நான் கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு ஜங்கு அப்படியே வேகமாக வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு என்ன தேங்க தேங்க சீஃப் ரிப்போர்ட்டர், அப்போ அது தேங்க தேங்க அப்படின்ட்டு ஜங்கு அப்படியே அந்த பிளேஸ்லேயே நிற்க எப்படியே ஸ்கிப் ஆகி ஒரு நைட் டைம் தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஜங்குக்கா அவன் ரூமில் தான். அப்பா, இத்தனை நாளாக இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்தது தயாங்கயா. அப்பா, என்னாலே கண்ணை நம்ப முடியல. எப்படி அந்த இடத்துல தயாங்க இருக்கான்? அதுலேயும் அவன் எப்படி என்ன மறந்தான்? அப்பா அப்பா, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. இத்தனை வருஷமா நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட 2 பேரும் ஒரே பர்சனா. ஆனால் எதுக்குப்பா, எதுக்கு இது? என்னால் முடியல. இங்கே என்ன நடக்குது? அவங்க நான் எப்படி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைப்பா அப்படின்ட்டு ஜங்கு அங்கே ரூமில் நின்று தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அங்கிள், குக்கிங் பண்ணும்போது என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள எவ்வளோ நாள் சொல்லியிருக்கேன். ஆ டேய், குக்கிங் பண்ணும்போது உன்னை கூப்பிட்டேன்னா நீ கிச்சனையே அலங்கோலம் ஆக்கிட்டு போயிடுற. அப்புறம் எதுக்கு நான் உன்னை கூப்பிடணும்? என்ன அங்கிள், வீட்டுக்கு வர போகிற மருமகன்கிட்ட இப்படியா பேசுகிறீங்க? ஆ, யார் சொன்னா என் வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு? ஐயோ அங்கிள், அப்போல்லாம் சொல்லிடாதீங்க. எங்கே என் செல்லா குட்டி குக்கி குக்கி? ஆ தயாங், ஹை, என்ன இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? கிளம்பி கீழே வா. இதை வந்துட்டேன் அப்படின்ட்டு குக்கி தான் அப்படியே மேலேருந்து கீழே ஓடி வர எங்கள் தேங் தான் அப்படியே போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறான். டேய், அப்பங்கார முன்னாடி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்புடா.
என்ன மாமா உங்கள் பர்மிஷன் தானே எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதை சொல்லு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சு என்னை உரிச்சு உப்பு கண்டை போட்டுருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் குக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா ஒழுங்கா? கண்ணூர் மாதிரி இருக்குது. இல்லத்தையும் நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. என்னாச்சு? இன்றைக்கி தான் சயின்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல. ஐயோ இங்கே பாரு, படிக்கலாம். அதுக்கு நீ இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சு படிக்கக்கூடாது. பார்த்தியா கண்ணுக்குள்ள டார்க் சர்க்கிள்ஸு. அங்கிள் குக்கும்பர் இருக்கா என்ன இங்கே? இருக்குது அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜங்கு கூட அப்பா சொல்ல. சரி பார்த்தியா, அப்படியே ஓடி போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே குக்கும்பரை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அப்படியே ஜெய்க்கோட கண்ணில் வைக்கிறான். இந்த மாதிரி வச்சுன்னா டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். இங்கே பாரு, படிக்கிறதும் முக்கியம், அது மாதிரி தூங்குறதும் முக்கியம். புரியுதா? புரியுது தயம், எனக்கு பசிக்குதே. இப்போ நான் கண்ணை முடிக்கிட்டு எப்படி சாப்பிட்றது? அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற? மாமா என்ன சாப்பாடு ரெடியா? ரெடிடா, ரெடி, எடுத்து ஊட்டு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ தேங்காய் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வந்து குக்கிக்கு தான் ஃபீட் பண்ணி விட்றான். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? டேய் சமைச்சது நானுடா. ஜான் அங்கிள் இங்கே பாருங்க, எப்போவுமே என் குக்கியை பார்த்துக்கிற பொறுப்பு என்னோடது. நீங்கள் எப்போ பெற்று முடிச்சிங்களோ அதை விட உங்களோட கடமை முடிஞ்சு போச்சு. புரியுதா? இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா அப்படியே நின்று பார்க்க, இந்த பக்கம் நம்ம தேங்காய் அழகு போல் குக்கிக்கு ஃபீட் பண்ண குக்கியும் அழகாக சாப்பிட்றான். ஸோ இப்போ அப்படியே அங்கே வாலில் பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கியோட அம்மாவோட பிக்சர் தான் அங்கே இருக்குது. ஸோ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஒரு கண்ணே கலங்கிடுது. அவங்க அம்மா போனதுக்கப்புறமா அவன் கண்டிப்பாக அவங்க அம்மா நினச்சி ஃபீல் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் அது கூட ஞாபகம் வராத அளவுக்கு நீ அவனை நல்லா பார்த்துக்கிறடா. லைஃப் லாங் அவன் கூட இதே மாதிரியே இருந்துடு. என்ன அங்கிள் மைண்ட் வைஸா என்ன? இல்லை ஓட்டு, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க அங்கிள், நாங்களும் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புறோம். குக்கி போதுமா உனக்கு? போதும் தேங்க், ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் ஸ்கூலுக்கு தான் கிளம்புறானுங்க. நம்ம டேக்குக்கு 2 பேரையும் எடுத்துக்கிட்டோன்னா நெய்பர்ஸு, லைக் ஆப்போசிட் வீடு. அவங்க வீட்டில் அதிகமாக இருக்கவே மாட்டான். எப்போவுமே ஜங்குக்கோட வீட்டில் தான் இருந்துக்கிட்டே இருப்பான். இது தேங்கோட அம்மா அப்பாவுக்கும் தெரியும் ஜங்குக்கு இவன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. அதை அப்படியே விட்டுருப்பாங்க. குக்கி இங்கே பாரு, ஒழுங்காக படிக்கணும். யார் என்ன சொன்னாலும் எதுவும் நினச்சக்கூடாது, என்கிட்ட வந்து சொல்லிடணும். புரியுதா? புரியுது தயம். சரி நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போ. நீயும் காலேஜுக்கு போயிட்டு அந்த மாதிரி பொறுக்கிதம்லாம் பண்ணாமல் கரெக்டாக படிக்கணும். சரியா? கரெக்டாக படிக்கிறேன். சரி நீ போ அப்படின்ட்டு சொல்ல, நம்ம குக்கி பையன் இப்போ தான் 10th படிச்சுட்ருக்கான். தயம் இப்போ காலேஜ் 2nd இயரு. ஸோ அப்படியே அவன் போயிட, இந்த பக்கம் குக்கியும் அப்படியே கிளாஸுக்கு போயிடுறான். ஸோ இப்படியே ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி காட்டினோன்னா அங்கே குக்கி பையன் தான் அப்படியே வெளியே வர, டேங் வெளியே அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பிக்கப் ட்ராப் 2மே நம்ம டேங் தான் பண்ணுவான். குக்கி என்னாச்சு, போகலாமா? போகலாம் தேங். குக்கி என்னாச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஜாங்கோக் அப்படியே பைக்கு பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். குக்கி கீழே இறங்கு. இல்லை ஜாங் தான், வா வீட்டுக்கு போகலாம். குக்கி கீழே இறங்குன்னு சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே சொல்ல, ஜாங்கோக்கு அப்படியே கீழே இறங்குறான். ஜாங் அப்படியே இறங்கிட்டு என்னாச்சு உன் ஃபேஸை காமி அப்படின்ட்டு இப்போ நல்லா பார்க்க அவனோட லிப்ஸில் தான் ஒரு மாதிரி பிளட் சைனாக இருக்குது. குக்கி என்னாச்சு, யாரும் நடிச்சாங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. குக்கி என் கண்ணை பாரு, உண்மையை சொல்லு, யாரும் நடிச்சது? அது வந்து ஏய் இங்கே பாருங்கடா சடாபட்டி, நாளையில் இருந்தே அந்த சோடாபட்டியை கழட்டி வச்சுட்டு வா. என்ன பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இங்கே பாரு, நம்மளே எத்தனையோ காமெடி பீஸை பார்த்துருக்கோம் மச்சான், இந்த மாதிரி ஒன்று பார்த்துருக்கோமா அப்படின்ட்டு அங்கே ஒரு 4 பாய்ஸ் அப்படியே ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு வர. அடிச்சானுங்களா? எதுக்கு? அது நான் ஒன்றுமே பண்ணலை, அவங்கள கூப்பிட்டு இங்கே அடிச்சிட்டாங்க. அப்படியா? அப்படின்ட்டு இப்போ தேங்க தான் போகிறான். ஏய் என்னண்ணா என்ன பண்ணி வச்சுருக்க? அவன் எதுக்கு அடிச்சா? ஏன் உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணானா? இதை பாரு, பப்பா போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டின்னு வந்திருக்கு. ஓ சொல்லு, அடிச்சி அவனே? ஏய் பேசிட்டு இருக்கும்போதே கை வைக்கிறா. நான் பெரிய மயிர் நினைப்பா உனக்கு? ஆமாம் மயிரும் தான் நினப்பு. எவ்வளோ தைரியம் மயிர் இருந்தா? கை 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 வலிக்குது, கை வலிக்குது. எவ்வளோ தைரியம் இருந்தா என் கொக்கியவே கை வைப்பேன். இந்த கை இருக்கலாமா? வலிக்குது இருக்கலாமா? வலிக்குது. இல்லை வலிக்குது வலிக்குது வலிக்குது, காப்பாற்றுங்கடா, எவ்வளோ காப்பாற்றுங்கடா அப்படின்ட்டு சொல்லலாம். பக்கத்தில் இந்த 3 பேரும் அப்படியே ஓடிடுறாங்க. வா போயிடலாம், வேண்டாம். குக்கி அமைதியாரு. இப்போ சொல்கிறா சோடா புட்டியா, அவன் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? கட்டிக்க போறியா அவனை? சொல்லு, கட்டிக்க போறியா? இல்லை பாஸ், இல்லை பாஸ், கொஞ்சம் கலாச்சி விட்டேன், அவ்வளோதான். கை வலிக்குது பாஸ், கையை விடுங்க பாஸ், கையை விடுங்க. இதுக்கப்புறம் நீனு கிடையாது, இந்த ஸ்கூலில் இருக்க எவனாவது என் குக்கி மேலே கை வச்சிங்க, வச்ச கையை அங்கேயே உடச்சி போட்டுருவேன்.
புரியுதா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனை தள்ளி விட்டுறேன். அவன் போய்ட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். தயம் வா போகலாம். இங்கே பாரு குக்கி, உனக்கு ஏதாவது ஒன்றுனா நீ டிஃபைன் பண்ணணும். அப்படி ஒன்றால் பண்ண முடியலன்னா நான் இருக்கேன், என்கிட்ட வந்து சொல்லணும். புரியுதா? சரி. வலிக்குதா? இல்லை, அது கொஞ்சம் வேகமாக அடிச்சிட்டானா, அதனால உதட்டுலேருந்து ரத்தம் வந்துருச்சு. உதட்டில் போய் இரு வேண்டாம் வா போகலாம், அதான் அடிச்சிட்டல அப்படின்ட்டு இப்போ அப்படியே 2 பேரும் போயிட்டுருக்கானுங்க பைக்கில். ஸோ குக்கியா ஒரு மாதிரி சேடாக வந்துட்டுருக்கான். தேங்காய் அதை அப்படியே நோட் பண்ணுறான் அந்த பைக் மிரரில் வச்சு. சரி பைக்கை ஸ்டார்ட் பண்ண, என்னாச்சு வீட்டுக்கு போகலையா, இறங்கு அப்படிங்கிறான். ஸோ குக்கி அப்படியே இறங்கிட்டு பார்க்குறான். பார்த்தா அது ஒரு ரோடு தான். ஸோ ரோடுக்கு சைடில் ஒரு மரம் இருக்குது. அங்கே அது கீழே ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது. அங்கே போய் உட்காரு. என்னாச்சு இங்கே எதுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கா, இங்கே போய் உட்காரு அப்படின்ட்டு சொல்ல சங்குக்கா அப்படியே போய்ட்டு உட்காந்துக்கிறான். ஸோ தேங்க் போயிட்டு, இங்கே பாரு, உன்னை யாராவது அடித்தாங்கன்னா திரும்பி அடிக்க கற்றுக்கோ. புரியுதா? நான் அடிச்சிருப்பேன், ஆனால் அவனுங்க 4 பேர் இருந்தானுங்க. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைன்னு. நான் மட்டும் தனியாக என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு குக்கி, நம்மளை காப்பாற்ற 4 பேர் வருவாங்கன்னு எப்போவுமே நினைக்கக்கூடாது. நம்ம கூட எப்போவுமே 4 பேர் இருந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒன்றை நீ தான் பார்த்துக்கணும். புரியுதா? புரியுது. வலிக்குதா? வலிக்குது தான். எங்கே வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் லிப்ஸில் தான் ஒரு மாதிரி தடை விட்டுட்ருக்கான். ரப் பண்ணிக்கிட்டு, நீ என்ன பண்ணுற, விடு வா போகலாம். வலிக்குதுன்னு சொன்னல, நான் வேணா மெடிசன் போட்டு விடவா? இல்லை எனக்கு வலிக்கல, வீட்டுக்கு போனால் அப்பா மெடிசன் போட்டு விடுவார், எனக்கு வேண்டாம், நம்ம போகலாம். ஏய் குக்கி, உங்கள் அப்பா போடுறது வேறு மெடிசனு, நான் போடுறது வேறு மெடிசனு. என்ன போடவா? நீ போ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே குக்கி எழுந்திருக்கா. ஸோ தேங்காய் அப்படியே குக்கியை அந்த பெஞ்சிலே உட்கார வச்சிடறான். என்ன பேசிகிட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சு போகிறா? நீங்கள் பார்த்தேன், இது ரோடு, இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏன் பண்ணக்கூடாது? நான் பண்ணுவேனே அப்படின்ட்டு இப்போ அப்படியே நீல் டவுன் பண்ணி ஜங்குக்கோட ஃபேஸை கப்பான்றான். கப்பான்ட்டு இப்போ அப்படியே அவன் லிப்ஸை அட்டாச் பண்ணிட்ட. என்ன பண்ணுற, தள்ளிப்போ. ஏய் என்னடா, உனக்கு பொண்ணு இருக்கு, அதுக்கு மெடிசன் தானே போடுறேன். எங்கே பாரு, இந்த மெடிசன் போட்டோன்னு ஏன் சீக்கிரமாகவே சரியாயிரும். நீ என்ன பண்ணுற, போ, எனக்கு வலிக்குது. ஏய் உண்மையை சொல்லு, வலிக்குதா? நான் சக் பண்ணும்போது உனக்கு வலிக்குதா? அது வந்து அது தள்ளி போடா, இது ரோடு. இங்கே பாரு குக்கி, ரோடாக இருந்தால் என்ன? நான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கேன்டா. ஃபஸ்ட் எய்டு நீ பண்ணுற ஃபஸ்ட் எய்ட்லாம் போதும், வா போகலாம். இங்கே பாரு, உன் கூட எப்போவுமே நான் இருப்பேன். உனக்கு ஒன்றுனா என்கிட்ட நீ சொல்லணும். புரியுதா? புரியுது. இப்போ பையன் ஓகேவா? போயிடுச்சு. பரா போயிடுச்சா? போயிடுச்சு, நீ போ அப்படின்ட்டு இப்போ தேங்காய் அப்படியே தள்ளி விட்டுட்டு அவன் போகிறான். ஸோ இப்போ தேங்காய் அப்படியே போயிட்டு அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண சாங்குக் இப்போ அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான் தேங்காய். என்ன பேபி போகலாமா? போகலாம் அப்படிங்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு தான் போகிறாங்க. இவ்வளோ நேரம் அவங்களுக்கு அங்கிள் வர்ற வழியில் பனானா மில்க் ஷேக் கேட்டேன்னா, அதான் ரொம்ப டேஸ்டியான ஒரு மில்க் ஷேக் வாங்கி கூட்டு வந்தேன். என்னடா உதட்டில் காயமாக இருக்குது? அது வந்து அப்பா ஒருத்தன் என்ன அடிச்சிட்டான். என்ன அடிச்சிட்டானா? அங்கிள் எதுக்கு பார்த்துட்றீங்க? அதான் நான் முடிச்சிட்டேன். அதான் நான் பார்த்தேன். உதட்டு காயமாக இருக்குது. சரி, உதட்டு காயமாக இருக்குது. அது வந்து அங்கிள் அம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, நான் கிளம்புறேன். டேய் மருமகனே நில்லு. ஜானங்கிள் இதெல்லாம் கண்டிக்கப்படாது. அது வந்து அவன் உதட்டுக்கு மருந்து போடும்போது என் உதட்டில் காயம் பட்டுருச்சு. என்னமோ பண்ணுங்கடா. டே போ, அங்கே சமைச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டு போ. ஓகே அப்படின்ட்டு இப்போ தாங்கும் சங்குக்கு தான் அப்படியே போயிட்டு அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்றானுங்க. அவங்க அப்பாவா இந்த பக்கம் அப்படியே உட்காந்து பேப்பர் ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அப்பா தேங்க்கு, என்ன யாருன்னு தெரியலையா? அவன் குக்கிய அவன் மறந்துட்டானா? எனக்கு இங்கே நடக்கிற எதுவுமே புரியலப்பா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா. எதுக்கு என்னை விட்டுட்டு நீ போனா? கஷ்டமாக இருக்குப்பா. இப்போ என் கூட யாருமே இல்லைல்ல, ஏதோ அனாதை மாதிரி நின்றுட்டுருக்கேன்ப்பா. அனாதை மாதிரி
யாரை யாரை பார்க்கணும்னு நினச்சனோ அவனை எப்படி பார்க்கக்கூடாதோ அப்படி பார்த்துட்டப்பா. நான் அப்படி பார்த்துட்டேன். தயாங்காப்பா அப்படி பண்ணா. தயாங்கா. ஆனால் அவன் எதுக்குப்பா அப்படி பண்ணணும்? என் வாழ்க்கை. அப்பா மிஸ் யூப்பா, மிஸ் யூ. டேய் என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டுருக்க? இல்லை ஒன்றும் இல்லை சைமன். டேய் மச்சான் என்னாச்சு? அது நான் நான் சீஃப் டைரக்டரை இன்னைக்கு பார்த்தேன். பார்த்தியா? எவன் அவன்? அது அது வந்து தயாங். என்ன தயாங்கா? ஆமாம், அது தயாங். டேய் நல்லா பார்த்தியா? பார்த்தேன் சைமன், அது தயாங் தாண்டா. யாரை பார்க்கணுன்னு இத்தனை வருஷமா கனவோட உட்காந்துருந்தேனோ அவனை எப்படி பார்க்கக்கூடாதோ அப்படி பார்த்துட்டேன்டா. யோசிச்சு பாரு, இப்போது நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன், எதுக்கு உயிரோடு இருக்கேன், எதுவுமே எனக்கு புரியலடா. டேய் மற்ற லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. எனக்கு என்னமோ எங்கேயோ ஏதாவது தப்பாக இருக்க மாதிரி இருக்குது. எல்லாமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. நான் தான் எதையும் புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன். உனக்கு தெரியும்ல எனக்கு தேங்க எவ்வளோ பிடிக்கும்னு. என் அப்பா அவருக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சது தேங்க மட்டும்தான். என் அப்பா இடத்துல நான் அவனை வச்சுருந்தேன்டா. ஆனால் இப்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு. டேய் லூஸு மாதிரி பேசின்னு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்படின்ட்டு சைமனா அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் தான் காட்டுறோம். டேய் எஞ்சி கிளம்பு. இல்லை நான் போகலடா, எனக்கு போக பிடிக்கல. டேய் கிளம்புன்னு சொன்னேன், எந்திரி அப்படின்ட்டு சைமனா அப்படியே அவனை எழுப்பாட்டி விட்டு லைக் அந்த கிளப்பி விடுறான் ஆஃபீஸுக்கு. ஸோ அங்கே ஜங்குக்கு கொண்டு போயிட்டு ஆஃபீஸில் ட்ராப் பண்ண. டேய் எனக்கு போக பிடிக்கலடா. ஏய் போனா போ, இப்படிதா போயிட்டு வேலையை பாரு அப்படிங்கிறான். ஸோ ஜங்குக்கு இப்படியே உள்ள வர, ஹாய் ஜங்குக். ஜங்குக். ஹாய் ரோனா. என்னாச்சு உனக்கு? ஒரு மாதிரி பிரிஸ்காக இருப்ப எப்போவும். நேற்று இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருக்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நான் என் கேபினுக்கு போகிறேன். ஓகே அப்படின்ட்டு ரோனா சொல்லிடுறா. ஸோ ஜங்குக்கா அப்படியே கேபினுக்கு போகிறான். தள்ளுங்க சார், தள்ளுங்க அப்படின்ட்டு சொல்ல. இப்போ ஜங்குக் அப்படியே ஒரு ஓரமாக நினைக்கிறான். என்னாச்சு? சாரி சீஃப் டைரக்டர் வராரு அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போது ஜங்குக்கா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். சார் இன்றைக்கி ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது சார். அது மட்டும் இல்லாமல் அந்த நியூஸ்லேருந்து உங்களை கொஞ்சம் பார்க்க வரேன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி இங்கே கொஞ்சம் போகணும் சார் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் பிஏவா அப்படியே தாங்கிட்ட பேசிக்கிட்டே வர. தாங்கோட அவுட்ஃபிட்டு லைக் அந்த பிளாக் அண்ட் பிளாக் தான். ஸோ கண்ணில் கூலர் போட்டுக்கிட்டு அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு இப்போ லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ண அப்படியே நின்றுட்டு இருக்க. அங்கே நிற்கிற தேங்க அப்படியே ஜங்குக் பார்க்குறான். அப்பா எனக்கு அந்த பிளாக் கலர் சூட் வேணும்ப்பா. டேய் 10th தானே படிச்சுட்டு இருக்கேன், அதுக்குள்ளே உனக்கு என்ன பிளாக் சூட் கேட்குது? ஷர்ட்டில் செக்ஷன் போ. அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு அந்த பிளாக் கலர் கோட்டை மட்டும் எடுத்து கொடுங்கப்பா அப்படின்ட்டு அங்கே குக்கி தான் கேட்குறான். அவங்க அப்பாவா இவன் சைஸுக்கு ஒரு பிளாக் கலர் சூட் கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்பா அது எனக்கு இல்லை, தேங்க எங்க? ஓ தேங்கு. ஆமாம் அவனுக்கு பிளாக் கலர் சூட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதை கொடுங்களேன் அப்படிங்கிறான். ஸோ அந்த ஸ்டாஃபும் அப்படியே எடுத்து கொடுக்க. எங்கே போனா? தயாங் என்ன குக்கி, ஒரு நிமிஷம் கால் பேசிட்டு வரேன். சரி அப்படின்ட்டு குக்கி நின்னுக்க. தேவாங்க அப்படியே கால் பேசிட்டு வரான். என்னாச்சு? இதோ இங்கே பார்த்தியா? என்னடா சூட்லாம் வச்சுருக்கேன், உனக்கு வேணுமா? இது எனக்கு இல்லை, அப்புறம் உனக்கு? எனக்கா? நீ பிளாக் கலர் சூட் போட்டால் ரொம்ப அழகாக இருப்ப. அப்படியா? ஆமாம், இங்கே பாரு, ஃப்யூச்சரில் நீ பெரிய ஆளாகி பிளாக் கலர் சூட் போட்டு உன் பக்கத்தில் லெஃப்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் உனக்கு அப்படியே போ பண்ணிக்கிட்டு வரும்போது சும்மா பக்கமா இருப்ப. அப்படியா குக்கி? ஆமாம், ஆனால் அதில் ஒரு சின்ன திருத்தம். ஏன்னா அந்த இடத்துல எனக்கு பக்கத்தில் நீ இருப்ப, என்னோட கை உன் ஹிப்பில் இருக்கும். இங்கே பாரு, நான் உன்னை அப்படி இப்படிலாம் யோசிச்சா நீ என்ன இப்படி யோசிக்கிற? போ. நிஜமா ஃப்யூச்சரில் நான் என்ன வேலைக்கு போனாலும் சரி என் பக்கத்தில் கண்டிப்பாக நீ இருப்ப, என்னோடைய குக்கி பேபியா அப்படின்ட்டு அவன் மூக்கு ஒரு மாதிரி பிஞ்ச் பண்ண. தேங் என் மூக்கு பிடிக்காது நான் நிறைய சொல்லியிருக்கலாம், வலிக்குது, நீ போய் ட்ரையல் பண்ணிட்டு வரியா? நீ கேட்டு மாட்டேன்னு சொல்லுவேனா? அப்படின்ட்டு தாங்க அப்படியே ட்ரையலும் போயிட்டு அப்படியே ட்ரையல் போட்டு வரான். நிஜமா சொல்கிறான், உன்கிட்ட ஒரு பெண் மட்டும் இருந்துச்சு நீ அப்படியே ஒரு சீவ மாதிரி இருப்ப. அப்படியா? ஆனால் எனக்கு சீவெல்லாம் ஆக வேண்டாமே. அப்புறம் வேற என்ன ஆக போகிற?
நான் ரிப்போர்ட்டர் ஆக போகிறேன். என்ன ரிப்போர்ட்டர் ஆக போறியா? எதுக்கு? தயம் என்ன சொல்கிற? ரிப்போர்ட்டர் ஆக போறியா? ஆமாம் மாமா. குக்கி, உனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் என்ன? எனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் ரிப்போர்ட்டர் தான். இல்லைப்பா? ஆமாம், என் பையனுக்கு ரிப்போர்ட்டர்னால் ரொம்ப பிடிக்கும். அப்போது உனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் தான் எனக்கும் பிடிக்கும். உன் முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டராக கண்டிப்பாக வந்து இந்த தேங்க ஒன் டே நிற்பான். அப்போது என் பக்கத்தில் நீ இருப்ப. இதே பிளாக் சூட்டோட. இந்த டே கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணியோட குக்கி டார்லிங் அப்படின்ட்டு அங்கே தேங்க சொல்கிறான். சும்மா சொல்லக்கூடாது. இந்த கருப்பு கோட்டு உனக்கு நிஜமாக நல்லாயிருக்கு. ஆனால் அதை ரசிக்கிற ஜங்குக்கா நான் இப்போ இல்லை, உன் கூடவும் இல்லை. வாழ்க்கை யார் யாரை எப்பப்போ எப்படி எப்படி மாற்றுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதில் இந்த ஜங்குக்கும் ஒருத்தன். வாழ்க்கை ஜங்கு ஜங்கு ரோனா, என்னாச்சு உனக்கு? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி போய்ட்டு ஒர்க் பாருப்போ. சரி அப்படின்ட்டு ஜங்குக்கா அப்படியே போயிட்டு அவனோட கேபினில் ப்ளேஸ் ஆக இந்த பக்கம் தேவாங் அப்படியே அந்த எலிவேட்டரில் ஏறி போயிடுறான். ஹெய் ஜங்குக், 1 minute. என்னாச்சு ரோனா? எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கள், என்ன வேணும்? இல்லை, அது என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு இன்றைக்கி நான் டேட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஓ, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறேன். சார் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டேன். பட் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் ஏதாவது கேட்பார். இங்கே நம்பி விட்டுட்டு போக யாரும் இல்லை. அதனால இங்கே இருக்கியா நீ? இல்லை ரோனா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. என்ன ஜாங்கோ ப்ளீஸ், நாளைக்கு நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போகும்போது லீவு கேட்டினா நான் கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன். உன்னோட ப்ளேஸை நான் ஃபில் பண்ணுறேன் ப்ளீஸ். அது வந்து ப்ளீஸ் ஜாங்கோ, முடியாது மட்டும் சொல்லாதே. சரி ரோனா, நீ கிளம்பு அப்படின்ட்டு ஜாங்குக்கு சொல்கிறான். ரோனாவா அப்படியே கிளம்பிட. ஜாங்கு அப்படியே ரோனா ஒரு பிளேஸில் செட்டில் ஆகுறான். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா, ஹலோ, ஃபைலா? இருக்குது சார். ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்கு காலை வச்சுட்டு ஃபைலை எடுக்கிறான். ஜங்கு அவர் சீஃப் டைரக்டர், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். கமின் சார் அப்படின்ட்டு உள்ளே போக தேவங்க அப்படியே உக்காந்துருக்கான். ரோனா சார், அவங்க பெர்மிஷன் கேட்டு வெளியே போயிட்டாங்க சார். ஓ சாரி, நான் தான் மறந்துட்டேன், கொடு அப்படிங்கிறான். ஸோ ஜங்குக்கா அப்படியே போய்ட்டு இந்த ஃபைலை கொடுக்க, ஒரு நிமிஷம் இரு, நான் சைன் பண்ணி தரேன், வாங்கிட்டு போயிட்டு நம்ம ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வருவார், அவருக்கு இது கொடுத்துரு, புரியுதா? ஓகே சார் அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே தேங்க அப்படின்னு ஃபைலெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கான். எங்கள் ஜங்கு என்ன தான் தேங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். பட் அவன் கண்ணு கேட்க மாட்டேங்குது. அப்படியே தேங்கிட்ட தான் போகுது. லைக் அவனோட ஐஸு, அவனோட நோஸு, அவனோட லிப்ஸு எல்லாத்தையும் ஒரு மாதிரி அட்மைர் பண்ணி பார்க்குறான். நீ அப்படியே சேஞ்ச் ஆகிட்ட தேவம். அப்போ இருந்த அந்த ஃபேஸு இப்போ இல்லை. ஆனால் அதே தேவம் என் கண்ணுக்கு தெரியுறான். தேவம், நிஜமா என்னை நீ மறந்துட்டியா? அந்த பர்சன் நீயா? உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்? உன்கிட்ட வந்து நான் என்ன கேட்க போகிறேன்? எனக்கு எதுவுமே தெரியல தேவம். ஆனால் ஒன்று சொல்லவா, இப்போ வரைக்கும் உன்னோட பிளேஸை யாருமே ரீப்ளேஸ் பண்ணல. பிகாஸ் நீ எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்க. அழகாக இருக்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க. ஹலோ, சார் முடிஞ்சு கிளம்பு. ஓகே சார். ஆமாம், அவன் பேர் என்ன சொன்னா? என் பேர் குக்கி. ஜங்குக் சார். ஜங்குக், ஓகே கிளம்பு. சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேளு. இந்த சேனல் இப்போது எவ்வளோ ஃபேமஸாக எவ்வளோ பெருசாக இருக்கே, அதுக்கு முழு ரீசன் நீங்கள் தானே சொல்கிறாங்களே, நிஜமா? ஏன் உனக்கு போய் மாதிரி தெரியுதா? இல்லை என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்லை சார், ஒரு டவுட்டு, அதான் கேட்டேன். என்ன டவுட் உனக்கு? சார், இப்போது இந்த சீஃப் டைரக்டராக இருக்கிறது நீங்கன்னா, அப்போது அதை பண்ணதும் நீங்களா? எதை பண்ணது? தெளிவாக பேசு, எனக்கு எதுவும் புரியல.
உனக்கு நிஜமா என்ன ஞாபகம் இல்லையா? இல்லை தயா, என் கண்ணை பார்த்து பேசுனே. என்ன நிஜமா நீ மறந்துட்டியா? என்னை விடு, அப்பாவை மறந்துட்டியா? சொல்லு, அப்பாவை மறந்துட்டியா நீ? ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? கிளம்பு ஃபஸ்ட்டு. எனக்கு ஆன்சர் பண்ண. எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. என்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லு. நான் இப்போவே போகிறேன். ஜங்கோ ரைட்? ஒன்று இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. வெளியே போ. தயம், ஒன்று சொல்லவா? என் லைஃப்பில் யாரும் மூஞ்சில் நான் முழிக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவனை என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நான் லவ் பண்ண ஒரே பர்சனும் நீ தான். இப்போ நான் ரொம்ப வெறுக்கிற ஒரே பர்சனும் நீ மட்டும்தான். உன் மூஞ்சில் முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. ஏன்னா மொத்தமாக எனக்கு ஞாபகம் வருது. கொஞ்சமாக என்ன கொல்லுது. எதையும் நான் மறக்கலை, நீ மறந்த மாதிரி. அப்படி மறக்கிற விஷயமும் அது கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேல்ல? இவ்வளோ பெரிய சேனலோட சீஃப் டைரக்டர். அப்போது சந்தோஷமாக தான் இருப்பேன். எங்கே பாரு, ரொம்ப சந்தோஷமாக இரு. ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு மொத்தமாக எல்லாம் ஒரே நேரத்தில் போகும். அப்போ தெரியும் என் வலி வேதனை என்னன்னு சொல்லிட்டு. இதை நான் எப்படி சொல்கிறேன்னு கூட நீ எடுத்துக்கோ. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும். அப்போ புரியும் இந்த ஜங்க கூட பையன் என்னன்னு சொல்லிட்டு. உனக்கு யாருன்னு தெரியாதுல்ல என்ன? உனக்கு தெரியாது தெரிய வேண்டாம் தெரியவே வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ ஜாங்கு அப்படியே வெளியே போயிடுறான். ஸோ இந்த பக்கம் தேங்காய் அப்படியே போன ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கா கீழே போயிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு இங்கே வேலை பார்க்கணும்னு எந்த அவசியமாயிரும் கிடையாது. யாருக்கு கிடைக்கும் எவ்வளோ நல்ல வாய்ப்பு? லவ் பண்ணுற ஒருத்தனையே வெறுக்கிறது. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஜாங்கு இப்போ அப்படியே வெளியே போயிடுறான். ஸோ இப்போ ரூமில் காட்டணுன்னா, அப்பா இங்கே பாருங்க, இது எல்லாத்தையும் நான் மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் அது என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியாது. அங்கே போனாலே உடஞ்சிடுறேன்ப்பா. என்னை ஒட்ட வைக்கிறதுக்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தேவைப்படும் போல இருக்குப்பா. அவ்வளோ உடையிறேன்ப்பா நான். அதனால் நான் இதுக்கப்புறம் அங்கே போக போகிறதில்ல. ஆனால் தயம், உங்களை எந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னு அவனை நான் சும்மா விட மாட்டேன்ப்பா, சும்மா விடவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். டேய் சாங்குக்கே, இங்கே பேர் பழசெல்லாம் நினச்சி சும்மா வேதனை பார்த்துட்டு இருக்காத, புரியுதா? பார்த்துக்கலாம், ஏதோ நடக்குது, என்னன்னு தெரில, நடக்கட்டும், பார்த்துக்கலாம். எதுவும் தப்பாக நடக்கலை, எல்லாம் கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு. நான் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். அப்போது வேலையை விடாத, போ, அங்கே போயிட்டு என்ன பண்ணணும்னு நினச்சியோ அதை பண்ணு. கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். சரி, இப்போ அப்படியே அந்த டேயும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே காட்டணும்னா ஜங்குக் சேம் அதே மாதிரி கிளம்பி ஜாபுக்கு தான் போகிறான். ஸோ அங்கே போயிட்டு ரோனா கூட அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு 1 வீக் அப்படியே பாஸ் ஆக இடையில நம்ம தாங்க எப்படிலாம் பார்க்காம இருக்கணுமோ அந்த மாதிரி ஜங்குக் பார்த்துருக்கவே மாட்டான். லைக் இப்போ சீப் ரிப்போர்ட்டர் வராங்கன்னு சொன்னால் அப்படியே மூடிக்கிறது மூஞ்சி, அதை பார்க்காம இருக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அப்படியே ஒன் டே காட்டணும்னா, ரோனா இந்தாங்க இதையும் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஜங்குக், நீ குக் பண்ணுவியா? சீரியஸ்லி எனக்கு கூட குக் பண்ண தெரியாது, பட் உன்னோட குக்கிங் ரொம்பவே நல்லா இருக்குது. தேங்க்ஸ் சாப்பிடுங்க, இதையும் எடுத்துக்கோங்க, கிம்ச்சி கூட நானே மேக் பண்ணது தான் அப்படின்ட்டு அங்கே அப்படியே நம்ம ஜங்குக்கா ரோனாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். 2 பேர் அப்படியே லஞ்ச் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ரோனா, சொல்லு ஜங்குக், நீங்கள் இங்கே 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம், 5 இயர்ஸா? ஓ, எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது. எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா? என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன். அது ஒன்றும் இல்லை, இப்போது கேஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு ஸ்பாட்லேருந்து கலெக்ட் பண்ணுறீங்கல்ல? ஆமாம், அதோட இன்ஃபர்மேஷன் லைக் அதோட எல்லாத்தையும் எங்கே வைப்பீங்க? ஏன் ஜங்கு? இல்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், சின்ன வயசுலேருந்து அது ஒரு க்யூரியஸ், அதனால.
ஆ அதை வைக்கிறதுக்குன்னு 7th ஃப்ளோரில் ஒரு தனி ரூம் இருக்குது. ஃபுல்லி செக்யூர்டானது. அந்த சேனல் ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேருந்து என்னென்ன கேஸ்லாம் எடுத்தாங்க, என்னென்னலாம் பேசினாங்க, அது எந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணாங்க, அத்தனையும் அந்த ஒரு ரூமுக்குள்ளே தான் இருக்கும். உனக்கு தெரியுமா, அந்த ரூமோட பாஸ்வேர்ட் யாருக்குமே தெரியாது. இப்போதைக்கு சீஃப் டைரக்டருக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். நான் கூட அதிகமாக அங்கே போனது கிடையாது. ஓ அப்படியா? சரி, ஓகே ஓகே ரோனா, சாப்பிடுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே 2 பேரும் சாப்பிட இப்போது ஜேகேவோட கேபினில் தான் காட்டுறோம். அப்போது அந்த ரூம்குள்ளே தான் எல்லாமே இருக்கணும். அந்த ரூம்குள்ளே நான் போகணுன்னா இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக பாஸ்வேர்டு போட்டு போக முடியாது. அதனால சக்கு, இப்போ நீ உன் வேலையை ஆரம்பி அப்படின்ட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அவன் சிஸ்டத்தை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். லைக் அவன் ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டர் மட்டும் இத்தனை நாளாக இருக்க மாட்டான். அவனுக்கு ஹேக்கிங்கும் கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால் இப்போ 7th ஃப்ளோரில் இருக்க அந்த ரூமோட டோரை எப்படியாவது ஹேக் பண்ணணும், அதுதான் பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த டே ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருப்பான். பட் இது முடிஞ்சிருக்காது, ஃபுல்லு செக்யூர்டாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறான். நெக்ஸ்ட் டைம் முடியலை. இப்போ அதர் நெக்ஸ்ட் டே காட்டணும்னா என்னது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காண்டா இருக்குது. சைமன் சொன்னானே இதை பண்ணால் முடிஞ்சிடுவேன்னு. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். தலை வலிக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு காஃபி இருக்குது. சிலர்த்து குடித்தான். இப்போது என்னது இது? வாவ், ஃபைனலி இப்போது நான் போக வேண்டிய இடம் 7th ஃப்ளோர் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் ஹேக் பண்ணியிருப்பான் அந்த பாஸ்வேர்டை. ஸோ இப்போ அப்படியே ரோனா, சொல்லு ஜாக்கு, எங்கே கிளம்பிட்டா? இல்லை, தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவா? ஓ அப்படியா? சரிப்போ, நான் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் வந்துச்சுன்னா சொல்கிறேன், நீ பட்டு கவர் பண்ணு. ஓகே ரோனா, ரொம்ப தேங்க்ஸ். போ ஜாங்குக் அப்படின்னு சொல்ல ஜாங்குக்கா இப்போ அப்படியே போகிறான் லைக் அந்த ரெஸ்டிங் ஏரியாவுக்கு. சரி, இப்போது இந்த பக்கம் ரோனா கொஞ்சம் பிஸியாக இப்போ அப்படியே ரோனாவை க்ராஸ் பண்ணி மேலே போயிடுறான். மேலே போனால் இப்போ கரெக்டாக 7th ஃப்ளோரில் தான் இருக்கான். அவனுக்கு எங்கே சிசிடிவி கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ போயிட்டு கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே தான் போகிறான். பார்த்தா அங்கே அவ்வளோ ஃபைல்ஸ், அவ்வளோ இது இருக்குது. லைக் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருந்த மொத்த அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கும்ல, அத்தனையும் ஒரே இடத்துல இருக்குது. வாட், இதில் நான் எப்படி இப்போ கண்டுபிடிப்பேன்? ஓ ஷிட் அப்படின்ட்டு இப்போ அப்படியே போகிறான். லைக் இயர்ஸை வச்சு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இயர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஃபைல்ஸ் கிட்டே இருக்குது. இதை எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறேன்? இப்போது மந்த்லி இருக்கா? இருக்குது. இப்போது மந்த்லி செக் பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது அப்படின்ட்டு அவன் ஏதோ ஒரு கேஸ் ஃபைலில் தான் அப்படியே தேடிட்டுருக்கான். இப்போது ஒரு கொஞ்ச நேரம் கழித்து காட்டினோன்னா என்ன ஏதோ சவுண்டு கேட்குது. ஓ காட் அப்படின்ட்டு இப்போது அங்கே ரேக்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ ரேக்ஸ்க்கு பின்னாடி அப்படியே போட்டு ஒழிஞ்சிக்கிறான். லைக் வெளியே யாரோ பேசுகிற மாதிரி தான் சவுண்ட் கேட்குது. இங்கே பாருங்கள் மிஸ்டர் கிம் தேயோங், நாங்கள் எவ்வளவோ கம்பெனிஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆபிசிங்கிறது எங்களுக்குமே புதுசாக இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட கொலாபரேஷன் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக சார், இதுக்கு நான் நிறையவே உழைச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த கம்பெனி நல்லாவே பிடிக்கும். ஸோ எங்களோட கொலாபரேட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்குது. வாங்க சார், எங்களோட கேஸ் ஃபைல்ஸ் ரூம் உங்களுக்கு நான் காட்டுறேன். போகலாம் அப்படின்ட்டு ஒரு கம்பெனியை தான் அங்கே நம்ம தயாங் அப்படியே கூட்டிகிட்டு வரான் அந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே. இந்த பக்கம் ஜெயங்குக்கா, ஐயோ என்னது ஷார் அது, இப்போ நம்ம மாட்டோம் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே அந்த ரேக்குக்குள்ளேயே ஒழிஞ்சிட்டு நிற்கிறான். இந்த பக்கம் ரோனாவா, சார் இதோ இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக அது ஃபோர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் மொத்தமாக கலெக்ட் பண்ண அத்தனையும் இங்கே தான் சார் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பாஸ் இதுக்கு நிறையவே உழைச்சிருக்காரு அப்படின்ட்டு ரோனாவா அங்கே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் தயாங்கா அப்படியே எனக்கு ஒரு கால் வருது. ஸோ அப்படியே கால் பேசிகிட்டு இருக்கான். யார் இது? என்ன சார் ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, யூ கேரியான். எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். ஓகே சார், கேரியான் சார், ஓகே போய் பேசிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ல. இப்போ தயாங் அப்படியே அந்த பக்கம் பார்க்குறான். அங்கே ஜங்குக்கோட ஷர்ட் ஒன்று அப்படியே தெரியுது லைட்டாக. யார் இது அப்படின்ட்டு இப்போ அப்படியே மெதுவாக போக அங்கே ஜங்கு அப்படியே பேக் போஸ்டில் அந்த ராக்கெட் நின்றுட்டுருக்கான். இப்போது தயாங் அப்படியே போயிட்டு ஜெக்கோட வாயில் அப்படியே பொத்திக்கிறான். ஏய், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க?
நீ இருக்கு என்ன பிடிச்சி வச்சிருக்க என்ன விட அமைதியாரு சவுண்டு போட்டா அவள் தான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் பார்க்குறான். பார்த்தாங்க ஒரு பீரோல் மாதிரி இருக்குது. இப்போது அப்படியே ஜங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே சாத்திக்கிறான். ஏய் இங்கே உனக்கு என்ன வேலை? என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? எதுக்கு என்ன கூட்டு வந்து வச்சுருக்க? என்ன விட. ஏய் எதுவும் பேசுனா அவள் தான் சத்தம் போடாத அப்படிங்கிற மாதிரி அங்கே அப்படியே வாயில் கை வச்சு மூடிக்கிறான். வெளியே அவங்க எல்லாரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ளே பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தேவாங் அப்படியே வாயில் சாஞ்சிட்ருக்கான். ஸோ தேவாங்க்கு முன்னாடி அவ்வளோ க்ளோஸாக ஒரு மாதிரி ஹக் பண்ண போஸில் தான் ஜங்குக்கு நின்றுட்டுருக்கான். 2 பேரோட மூச்சு காற்றும் 2 பேரோட மேலே அப்படியே பட்டுட்ருக்கு. ஏய் கேட்குறாள், இங்கே என்ன பண்ணுற? அது ஃபர்ஸ்ட்டு இந்த பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரிஞ்சு? அது வந்து நான் என்ன இப்போ நீ பண்ணதுக்கு உனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கலான்னு தெரியுமா? போலீஸுக்கு கால் பண்ண லைஃப் ஃபுல்லாக இந்த ரிப்போர்ட்டர் வேலைக்கே வர முடியாது, ஜெயிலில் தான் இருக்கணும். எதுவும் திருட வந்தியா? சார் உங்களோட கேஸ் ஃபைல்ஸ் திருடி பிழைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ கேவலமான ஒருத்தன் கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு ஒரு வேலை இருந்துச்சுங்க, அதனால தான் வந்தேன். என்ன வேலை உனக்கு? அதுவும் இந்த ரூமில். இங்கே பாரு, யாருக்காவது தெரிஞ்சு அவ்வளோதான். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, போலீஸை கூப்பிட வேண்டியதானே? எதுக்கு பண்ண சேவ் பண்ணுறீங்க? என்ன கூப்பிட மாட்டேன்னு நினைக்கிறியா? ஓவராக பேசுனா பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். பிடிச்சி கொடுங்க சார், அதான் சொல்லிகிட்ருக்கேன். என்ன எங்கேயோ ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம தேவாங் ஜங்கோட வாயில் கையை வச்சுக்கிறான். ஸோ இப்படி அப்படியே வெளியே பார்க்குறான். லைக் அந்த குட்டி ஓட்ட வாலியா ரோனாவுக்கு தான் ஏதோ சவுண்டு கேட்டிருக்கோம். இப்போ ரோனா தான் நத்திங் சார், இப்போ நம்ம அந்த பக்கம் போயிட்டு அதெல்லாம் பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்டு ஜங்குக்க பார்க்குறான். பார்த்தா அவனோட அந்த குண்டு குண்டு கண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது, விட்டால் வெளியே வந்து விழுந்துடும் போல இருக்குது. அப்படி நின்றுட்டு இருக்கான். சரி இப்போ தேவன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்க கையெடு அப்படின்ட்டு கையை பிடிச்சி தள்ளி விட்டுறான். இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே நிற்கணும்? எனக்கு இங்கே நிற்க பிடிக்கல. எதுக்கு இவன் அப்படி பார்த்துட்ருக்கா? எதுக்கே போன அப்படி அப்படி பார்த்துட்ருக்கா? உனக்கு கண்ணு எடுத்துட்டு அது சாரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே கண்ணு எடுத்துக்கிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமாக தான் 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. பட் எந்த பக்கம் பார்த்தாலும் 2 பேரோட ஐயும் அப்படியே வந்து கனெக்ட் ஆகுது. தயம் என்ன? அது ஒன்றும் இல்லை, கண்ணு தூசி. ஓய் என்ன கண்ணு 2ம் ரொம்ப அழகாக இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, அது எதுக்கு நீ சொல்கிற? என் கண்ணு எப்படி இருந்தா உனக்கு என்ன? நிஜமா உன்னோட இந்த 2 குண்டு குண்டு கண்ணும் ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்கிறான். ஸோ இந்த பக்கம் அங்கே நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இயர்ஸெல்லாம் ரெட் ஆகுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது. அப்படியா? நான் வேணா அது கோல்டாக இருக்குது அது வந்து அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கும் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறான் தவங்களோட கண்ணை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட கண்ணு தவங்களோட கண்ணுக்கு தான் போகுது. தயாங் நீங்கள் என்ன பண்ணுற? ஏய் குக்கி, நான் இங்கே ஒளிய வந்தேன். இல்லை, நீ வேணே தான் நீங்கள் வந்து ஒளிஞ்சிருக்க இல்லையே? உனக்கே நல்லா தெரியும் இந்த இடத்துல நான் ஒளிவேன்னு சொல்லிட்டு. ஆமாம் தெரியும், நான் போ. தயம் நீ வர வர ரொம்ப நாட்டி பயம் மாறிக்கிட்டு இருக்க. நீ போ வேறு இடத்துல ஒளிஞ்சிக்கோ. முடியாது, நான் இங்கே தான் ஒளிவேன். அப்போ நான் போகிறேன். டேய் மகனே, எங்கடா இருக்க? அப்பா வந்துட்டாரு. அப்போ இங்கே ஏறு அப்படின்ட்டு இப்போ 3 பேரும் சேர்ந்து அந்த கண்ணாமூச்சி தான் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அவங்க 2 பேரும் அப்படியே தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பயபலங்க 2 பேரும் அப்படியே ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்குங்க. குக்கி என்ன உன் கண்ணு 2ம் அழகா இருக்குடா. போ, எப்போ இதெல்லாம் சொல்லி வம்பளுத்துட்டு இருக்க? போயிரு ஒழுங்கா. என்னது வம்பளுக்கிறேண்ணா? அழகா ரசிக்கிறேன்டா, ரசிக்கிறேன். ரசிச்சுக்கோ. அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறா? உன் அழகை ரசிச்சு உன்கிட்ட சொல்லாமல் உங்கள் அப்பா கிட்ட எப்படி சொல்ல முடியும்? உங்கள் பிள்ளையோட கண் நல்லா இருக்குன்னு சொல்லாமல் இருந்திருக்கா? அதான் எல்லாமே சொல்லியிருக்கிய. என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லு, வேணா அதை மறைச்சிக்கிறேன். நான் எங்கள் அப்பா கிட்ட எல்லாம் சொல்கிறேனே இல்லையோ, நீ கரெக்டாக எங்கள் அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறலாம். எங்கள் அப்பா என்ன அப்பப்போ ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாரு தெரியுமா? என் மாமா என்ன உன்னை சொல்லி டீஸ் பண்ணுறாரு?
நீ உதட்ட கடிச்சு வச்சுட்டேன்னா எங்கள் பாரு உதட்ட ரத்த வய தொடச்சிக்கோன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல எனக்கு எவ்வளோ எம்பாரஸ் ஆகுது தெரியுமா? இதில் என்ன எம்பாரஸ்மெண்ட் இருக்குது? இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுலாம் இவ்வளோ பெரிய வரம் தெரியுமா? ஆமாம், சொன்னாங்க போ எங்கள் அப்பாவை காணும் அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த விண்டோ வழியாக தேடிட்டுருக்கான். 2 பேர் லைக் ஒரு ரூமுக்கு டோருக்கு பின்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. சரி, இப்போ பக்கத்தில் இருக்க விண்டோவில் தான் தேடி பார்த்துட்ருக்கான். தேங்க அப்படியே தாங்க பார்த்துக்கிட்டே இருக்க. என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? இல்லையா, ஒன்றும் இல்லையா. நீ எங்கே பார்த்துட்ருக்க? நான் எங்கேயும் பார்க்கலையே. நீ நீ வர சரியே கிடையாது, போ அங்கிட்டு அப்படின்ட்டு இவன் வந்து அப்படியே மறுபடியும் பேக் போஸ்டில் நின்றுக்கிறான். லைக் பின்னாடி தான் டேங்க் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருப்பான். இவன் கிட்ட இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். ஏண்டா உங்கள் அப்பா எங்கே வரான்னு பார்க்கலையா? நான் இப்போ தானே பார்த்தேன், நீ போய் பாரு. சரி, நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இவன் அப்பா விண்டோ வழியாக பார்க்குறான். அவங்க அப்பா அந்த பக்கம் கிச்சன் பக்கம் போயிடுறாரு. குக்கி, உங்கள் அப்பா இங்கே தான் வந்துட்டுருக்காரு. எங்கே வராரா? ஆமாம், சவுண்டு படாத. ஐயோ, இங்கே வந்தா ஐயோ பேசக்கூடாது, அமைதியாக இருந்துக்கலாம். ஆமாம், அமைதியாக நின்றுக்குவோம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸாக 2 பேர் நின்றுக்கிறாருங்க. லைக் பக்கத்தில் ஆப்போசிட்டில் இல்லை, பக்கத்தில். கொக்கி, என்ன இங்கே நின்னா உங்கள் அப்பாவுக்கு தெரியும்னு நினைக்கிறான். அப்படியா? அப்போ இங்கே வா, எப்படி வந்து நிற்கும் அப்படின்ட்டு இப்போது அவன்கிட்ட வந்து லைக் அவனுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப அப்படி டைட்டாக நிற்க வச்சுக்கிறான். குக்கி, என்ன சவுண்டு போடாத. சவுண்டு தானே, போடாமல் இருக்கலாமே. இப்போ எதுக்கு நீ இடுப்பில் கை வைக்கிற? ஒரு சப்போர்ட்டுக்கு. அப்படியா? அப்படின்னா சரி சரி அப்படின்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நின்றுட்டு இருக்கானுங்க. அவங்க அப்பா கிச்சனுக்கு போய் வாசல் வரைக்கும் போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜாக்குக்கா அப்படியே குழந்தை பிள்ளை நின்றுட்டு இருக்க. டேய், சத்தியமாக சொல்கிறேன், அந்த 2 குண்டு கண்ணை பார்த்து எப்போவுமே நான் ஃப்ளாட் ஆகிக்கிட்டே இருக்கேன்டா. என்ன கண்ணுடா ஒன்றுது? அது வந்து கண்ணு மட்டுமா, அந்த லிப்ஸு கூட ரொம்ப அழகாக இருக்கே. தள்ளு. எதுக்கு தள்ளணும்? அப்பா சவுண்டே காணும், நீ தள்ளிப்போ. உங்கள் அப்பா எப்போ கிச்சனுக்கு போயிட்டாரு. என்ன கிச்சனுக்கு போயிட்டாரா? அப்புறம் எதுக்கு இங்கே போயிட்டாருன்னு சொன்னான்? அப்படி சொல்லலைன்னா என்ன அப்படி நிற்க வச்சிருப்பியா? நீ தள்ள. எதுக்கு தள்ளணும்? தள்ள முடியாது. என்னை விடு. முடியாது. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்பா கிட்ட கூட சொல்ல முடியாது. என்னை விட முடியாது. இப்போது எனக்கு என்னோட ஸ்ட்ராபெர்ரி வேணும். வர நீ ரொம்ப பண்ணுற, நான் விடு, நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே நம்ம குக்கி பையனோட பார்க்க. ஸோ அகைன் கையை பிடிச்சி இப்போ அகைன் நிற்பாட்டி வச்சுக்கிறான். வர ரொம்ப பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே பாரு, பாப்பா பாவம் இல்லையா, சின்ன பாப்பா தானே, என்னை விட்டுரு. அப்படியா? நீ சின்ன பாப்பாவா? ஆமாம். இங்கே பாரு, என் மூஞ்சி பாரு, சின்ன பாப்பா இல்லை, சும்மா பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டே இருக்கேன். என் லிப்ஸு பாவம் இல்லையா? இல்லையே. போ, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். டேய், இப்படி பேச தாண்டா எனக்கு இன்னும் கொடுத்துட்டே இருக்குன்னு போல தோணுது. போ, சரியா? போருக்கு பையனாடி, போடா. உன்னால யார் சொன்னா டீசெண்டான பையன் சொல்லிட்டு? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், போ அப்படின்ட்டு அந்த கொக்கி பையன் அப்படியே ஓடிற. தேங்காய் அப்படின்னு நின்று சிரிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? உனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது, என்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் புருஷனாக நான் மட்டும்தான் வருவேன். ஐய் குக்கி, ஐ லவ் யூ அப்படின்ட்டு எங்கள் தேங்காய் பின்னாடியே ஓடுறான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க? என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன கண்ணில் தூசி எதுவும் வந்துருச்சா? எதோ கண்ணெலாம் கலங்கிட்டுருக்கு. இல்லை சார், தூசி வந்துருச்சு. ஓ அப்படியா? ஆமாம். அவங்களாம் போயிட்டாங்களா? என்னாச்சு உனக்கு? நீ ஓகேவா? நான் ஓகே தான் சார் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜேகேயோட கண்ணு ஒரு மாதிரி கலங்கியிருக்கும். அவனோட ஃப்ளாஷில் தான் இது எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதை நினைக்கும் போது அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் வர. அங்கே தான் என்ன ஆச்சு உனக்கு? சார், கொஞ்சம் தலை நிற்கிறீங்களா ப்ளீஸ்? எனக்கு ஒரு மாதிரி மூச்சோட கஷ்டமாக இருக்கு. ஓகே மூச்சை ஃபஸ்ட் இழுத்து விடு. ஒன்றும் இல்லை.
ஏ ஜங்கு, ஹே ஜங்கு, என்னாச்சு? ஜங்கு, இங்கே பாரு, இங்கே பாரு. இங்கே பாரு, ஜங்கு, 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 இங்கே பாரு. என்ன பாரு. இன்ஹேலருங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் பேக்லேருந்து தேடுறான் அங்கே இன்ஹேலர் இருக்கான்னு சொல்லிட்டு. லைக் இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வாயில் பஃப் பண்ணுவாங்கல்ல, அதான். ஸோ அதை தேடுறான், பட் பேக்கில் இல்லை. எங்க இன்ஹேலர் எங்க? குக்கி இங்கே பாரு, என்ன பாரு. என்னாச்சு உனக்கு? இன்ஹேலர் எடுக்க சொல்லாமல் எதுக்கு வந்த? இப்போ என்ன பண்ணுறது? குக்கி இங்கே பாரு அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனை ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி அங்கே அவன் ஃபேஸை கப் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் இவனோட ப்ரீத் எல்லாம் அங்கே ஜங்குக்கு கொடுத்துட்ருக்கான். குக்கி என்ன பாரு அப்படின்ட்டு அகைன் எழுப்ப ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அந்த குக்கிக்கு இனிமேல் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அகைன் அவன் அந்த ப்ரீத் எல்லாம் ஜங்குக்கு கொடுக்குறான். ஸோ இப்போ அப்படியே ஒரு 5 minutes கழிச்சு பார்த்தோன்னா, நீ ஓகேவா? நான் ஓகே தான். அறிவில்லை வெளியே வரும்போது இந்த எடுத்து வரணும்னா? நான் ஓகே தான், என்ன விடுங்க, நான் போகிறேன். அவங்க இன்னும் போகலை. என்னால் நிற்க முடியல. என்ன சொல்லிகிட்ருக்க? இங்கே வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே தோலில் சாய்ச்சிக்கிறான். லைக் ஹக் பண்ண மாதிரி. அங்கே ஜங்குக்கா அவன் கையை எடுத்துகிட்டு போட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். லைக் அவனால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல. ஸோ அப்படியே கட்டி பிடிச்சிக்க தேங்கும் அப்படியே மாதிரி க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இப்போ அவனோட கை எடுத்துகிட்டு வந்து ஜங்கோட ஹெட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வரான். லைக் அதை கோதி விடுற மாதிரி. பட் அவனுக்கு ஒரு மாதிரி பண்ண முடியல. ஸோ அந்த கையை அப்படியே கீழே எடுத்துகிட்டு போயிடுறான். இந்த குக்கி அப்படியே இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்க. இப்போது ஓகேவா நீ? இன்னும் ஏதாவது பண்ணுதா? நான் ஓகே தான். இதுக்கப்புறம் வெளியே வரும்போது எதையும் மறந்தாலும் பரவாயில்ல, இதை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடு, புரியுதா? நீ உனக்கு இது எப்படி தெரியும்? எது? எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு? அது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதே. இல்லை, எனக்கு மூச்சு விட முடியாட்டியும் என்ன நீ பண்ணனு தெரியும். டக்குன்னு நீ எப்படி இன்ஹேலர் தேடின? எப்படி உனக்கு தெரியும்? அது இந்த மாதிரி மூச்சு விட கஷ்டப்பட்டா அதுக்கு என்ன? இதுதானே ஒரே ரீசன், வேற என்ன ரீசன் இருக்க முடியும்? அதான் தெரியும். என்ன நிச்சயமா நீ தான் அதை பண்ணியா? பாரு, நீ என்ன கேட்குறலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அது இப்போது என்கிட்ட எதுவும் கேட்காத. உனக்கு ஓகேண்ணா கொஞ்சம் தள்ளிக்கோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே சொல்ல ஜங்குக்கா அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு நின்றுக்கிறான். ஸோ வெளியே எங்கே அவர் இன்னும் காணும் சார்? ஐ திங்க் அவர் கேபினுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு, எங்கே இருக்க எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டிட்டான். இப்போ நம்ம சாரோட கேபினுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்ட்டு ரோனாவா அப்படியே கூட்டிகிட்டு போக இந்த பக்கம் ஜங்கு அப்படியே நின்றுட்டுருக்கான். போகிறத அப்படியே தாங்க பார்த்துட்டு இப்போ அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அங்கே நம்ம ஜங்கு ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டு நிற்க அவனோட டியர்ஸ் தான் கீழே விழுந்துட்டுருக்கு. அவங்க போயிட்டாங்க, தள்ளு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு வெளியே வரான். லைக் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லை, பட் ஓகேங்கிற மாதிரி நின்றுக்கிறான். நீ ஓகேவா? நான் ஓகே தான் சார், ரொம்ப தேங்க்ஸ் எனக்காக இவ்வளோ பண்ணிருக்கு. எனிவே உங்களுக்கு என்ன போலீஸில் குடிச்சு கொடுக்கணுமா கூட பிடிச்சி கொடுத்துக்கோங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான், எங்கேயுமே எனக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு அங்கே ஜெயக்கே அப்படியே போகிற ஜெயக்கையே தாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஹலோ சார். ஓகே சார். ஓகே சார், நான் பார்த்துக்குறேன் சார். ஓகே சார். ஜாங்கோ ஹோய். சொல்லுங்க ரோனா, இங்கே வா. என்னாச்சு? நீ வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கா? எதுக்கு? இல்லை, ஒன்றா வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாரு. யார்? பாஸு. எதுக்கு? நான் எதுவும்
தப்பு பண்ணிட்டேனா? உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையாம்லோ? ஆனால் அது வந்து நான் உடம்பு சரியில்லைன்னு போய் கேட்டாலே அவர் கொடுக்க மாட்டார். இப்போ நீ உடம்பு சரியில்லைன்னு சொன்னதே இல்லை, ஒன்று அவருக்கு தெரியவும் தெரியாது, எப்படி இப்போ உனக்கு கொடுத்தாரு? அது இல்லை, எனக்கு தெரியாது. சரி, ஓகே, எனிவே உன்னோட லக்குன்னு நினச்சிக்கோ, வீட்டுக்கு போ. சரிங்க ரோனா, நான் கிளம்புறேன். நிஜமா உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை, நான் ஓகே தான். சரி கிளம்பு அப்படிங்கிற ரோனா. ஸோ ஜங்குக்கா அப்படியே கிளம்பி போகிறான். இது எல்லாத்தையும் அப்படியே தேவாங் மேலே உட்காந்து சிசிடிவிலாம் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கா அவன் அப்படியே நடந்தே போயிட்டுருக்கான். அதுக்கு எதுவுமே கேப் புக் பண்ணல, எதுவும் பண்ணல. அவன் பாருங்க நடந்து போயிட்டு இப்போ ஒரு பிளேஸில் தான் அப்படியே பார்க்குறான். அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இல்லைப்பா, சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒரு சிமெண்டரி அங்கே நின்று தான் பேசிகிட்டு இருக்கான். அப்பா உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு தேவங்க என்ன குக்கின்னு கூப்பிட்டான். ஆனால் அப்பா இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுப்பா. அவனுக்கு எனக்கு தெரியலையா, இல்லை நடிக்கிறானா? உங்களை எதுக்கு இப்படி பண்ணா? எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குப்பா, சுத்தமாக புரியலப்பா எதுவுமே. தேவாங்க அப்படிப்பா அவனை இப்படி பண்ணியிருப்பான், என்னை எதுக்குப்பா அவன் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறான்? உனக்கு தெரியுமா, எனக்கு இப்போ ஒரு கம்ஃபர்ட் வேணும்ப்பா. ஆனால் அதை கொடுக்கறதுக்கு என் கூட யாருமே இல்லைப்பா. இல்லை, என் லைஃப்பில் 2 பேர் தான், நீ தேவம். நீ இல்லாமல் போயிட்ட, அவன் இருந்தும் என் கூட இல்லாத மாதிரி தான் இருக்கான். ஏன்ப்பா எனக்கு இப்படிலாம் நடக்குது? இன்றைக்கி அவன் என் பக்கத்தில் நின்னான், ஒவ்வொரு செகண்டும் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவன் கூடவே இருந்துட மாட்டோமான்னு இருக்குப்பா. ஆனால் ஒன்று அவன் எதுக்குப்பா அப்படி பண்ணான்? என்னால் முடியலப்பா, என்னால் முடியல. ஒரு மாதிரி வலிக்குதுப்பா. நான் என்ன பண்ணுறது எனக்கு எதுவுமே தெரியல. டயர்டாக இருக்குப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது. ரெஸ்ட் எடுக்கணும்னு கூட தோணல. அப்பா ஐ மிஸ் யூப்பா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறப்பா அப்படின்ட்டு அவன் அந்த சிமெண்ட்ல நின்று தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். டேய் ஜங்குக்கே. சொல்லு சைமன், என்னாச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை, நீ ஓகேவா? நான் ஓகே தான். மாமா எப்படி இருக்கீங்க? ஐநோ நீங்கள் என்ன மன்னிக்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் எதுவுமே வேணும்னு பண்ணல மாமா. நான் எதுவும் வேணும்னு பண்ணல. இப்போது என்னால் அவன் கூட இருக்க முடியல மாமா. ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. என்னெல்லாமோ பண்ணிட்டேன்ல. முடிஞ்சா என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் லைஃப்லேயும் உங்கள் புள்ள லைஃப்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் மாமா, ஏன்னா மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி தயாங் அதே சிமெண்ட்டில் நின்று பேசுகிறான். மாமா எதுக்கு மாமா? எதுக்கு இப்படி பண்ணீங்க? நான் கேட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம்ல. ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்தீங்க? அந்த மிஸ்ட்ரியை இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை மாமா, கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் அப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்ருக்க. இப்போ இந்த பக்கம் காட்டினோன்னா அங்கே ஜங்குக்கா அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கான். எனக்கு அப்பாவுக்கிட்ட ஏதாவது பேசணும், எனக்கு என்னமோ தெரியல, அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு குக்கி அங்கே ஸ்கூல் விட்டு அப்படியே வந்துட்டுருக்கான். அவன் அந்த பேக்லாம் மாட்டிக்கிட்டு குழந்தை பிள்ளையாட வந்துட்டுருக்கான். லைக் இப்போ அவன் ஒரு 12th படிச்சுட்ருக்கான். ஸோ இப்போது அப்படியே வர வீட்டுக்கிட்ட தான் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. என்னாச்சு? என் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் கூட இதுக்கு வந்ததில்லையே, இப்போ இன்னும் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. மொத்தமாக வந்துட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே போக. ஸோ அங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் ஜெகே பார்த்துட்டு ஒரு மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்கு எல்லோரும்
அழுதுட்ருக்கீங்க? என்னாச்சு? அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே உள்ளே போகிறான். பார்த்தா அவங்க வீட்டு ஹாலில் அவங்க அப்பா தான் அப்படியே இருக்காரு, லைக் இறந்து போய். அப்பா அப்பா உங்களுக்கு என்னாச்சு? அப்பா 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 இங்கே பாருங்க, என்ன பாருங்க. ஆண்டி ஆண்டி அப்பாவுக்கு என்னாச்சு ஆண்டி? டே தம்பி இங்கே பாரு, அழுகாத. ஆண்டி அப்பாவுக்கு என்னாச்சு? மார்னிங் கூட நல்லா இருந்தாரு. உங்கள் அப்பா மேலேருந்து கீழே விழுந்து குதிச்சுட்டாருடா, எதுக்குன்னே தெரியல. என்ன அப்பா அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டாரா? ஆமாப்பா. அப்பா அப்பா எதுக்குப்பா அப்படி பண்ணீங்க? அப்பா இங்கே பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா என்னை விட்டு இப்பெல்லாம் போகாதீங்கப்பா. உங்களை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? என்ன பாருங்கப்பா. எதுக்குப்பா என்னை விட்டு போனீங்க? டேய் ஜாங்கு, அழுகாதப்பா. ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, அழுகாத. எப்படி நான் உனக்கு ஆறுதல் சொல்ல போகிறேன்னு தெரியல. நாங்கள் எல்லோரும் இருக்கோம் உனக்கு. அழுகாத. அப்பா 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 எந்திரிப்பா. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எஸ்பிசி நியூஸ் சேனலை சேர்ந்த மிக பிரபலமான நியூஸ் ரிப்போர்ட்டர் மிஸ்டர் ஜான் இன்னைக்கு அவரோட வீட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. இது சூசைட் சொல்லிட்டு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த நிலையில் மிஸ்டர் ஜான் எதுக்காக திடீர்னு அவரோட வீட்டு மாடியிலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணியிருக்காங்கிறது எல்லாரோட மனசுலையும் புரியாத புதிராகவே இருக்கு. அந்த வகையில் இப்போ மிஸ்டர் ஜானை பற்றிய திடுக்கிடும் தகவல் ஒன்று ஒரு மர்ம நபர் மூலியமா நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கு. அது என்னன்னா, மிஸ்டர் ஜான் பல கம்பெனிகளில் பண மோசடி பண்ணியிருக்கிறதாகவும், ஒரு கம்பெனிலேருந்து பணத்தை வாங்கிட்டு மற்ற கம்பெனியை பற்றி மோசமாக சொல்லியிருக்கிறதாகவும் நிறைய தகவல்கள் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. அதனால இப்போ அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி சூசைட் பண்ணிருக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேரால பேசப்பட்டு இருக்கு. ஒரு பிரபல நியூஸ் ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்தது எல்லாரோட மனசுலையும் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்பட்டிருக்கு. என்ன எங்க அப்பாவா? இல்லை அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார். எங்க அப்பா அப்படிலாம் பண்றாள் இல்லை. பாத்தியாடி கொடுமைய. எதுக்கு தான் இருந்தாலும் இப்போ தற்கொலை பண்ணி செத்து போனானா? குற்ற உணர்ச்சி இருக்கணும்ல. இந்த மாதிரி எப்படி இவ்வளோ பெரிய வீடு வாங்கி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க முடியும்னு நானும் அப்பப்போ யோசிச்சுப்பேன். இங்கே போயினுக்கிட்டு வாங்கடி போகலாம் அப்படின்ட்டு அங்கே சங்குக்கோட வீட்டில் இருந்த எல்லாரும் ஒன் பை ஒன்னா இந்த நியூஸை கேட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. அது இல்லை இங்கே பாருங்க, எல்லாரும் எங்கள் அப்பாவை தப்பா நினைக்காதீங்க. எங்கள் அப்பா இப்படி பண்ணுற ஆள் இல்லை. என் அப்பா அப்படி பண்ணுற அப்பா அப்படின்ட்டு அங்கே ஜங்கோ அப்படியே தூக்குல இருந்தால் கண்ணை முழிக்கிறான். ஜங்கோ என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை சைமன். டேய் ஓகேவா நீ? ஓகே தான். ஒரு கெட்ட கனவு பாரு, அது நினச்சிட்டு இருக்காத. ஒன்றும் இல்லை சரியா? சரி சைமன், சரி நான் போய் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கே ஜாங்கு அப்படியே ஒர்க்கு தான் கிளம்புறான். ஏய் ஜாங்கு, நீ ஓகேவா இப்போ? ஓகே தான் ரோனா. என்ன உன் ஃபேஸெல்லாம் இவ்வளோ டல்லாக இருக்குது? வேணாக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? இல்லை ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஏதாவது கவர் இருக்கா? இன்றைக்கி எதுவும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்சா சொல்கிறேன். சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜாங்கு அப்படியே போகிற ஜாங்குக்கை தான் ரோனா ஒரு மாதிரி பார்க்குறா. காசம் ஒரு மாதிரி டயர்டான வாக்கில் போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 11 o'clock அந்த மாதிரி ஆகுது. ஜாங்கு இந்த காஃபி குடி. இல்லை ரோனா எனக்கு வேண்டாம். என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு லேப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ லன்ச் டைம் சாப்பிட தூண்டியா? எடுத்துகிட்டு வரல. ஏன் என்னாச்சு? அது மார்னிங் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சா, அதனால் சமைக்கலை. ஜங்கு உனக்கு என்ன ஆச்சு? நீ ஓகேவா இல்லையா? ஓகே ரோனா, நான் ஓகே. சரி வா கேண்டீன் போகலாம். எனக்கு பசிக்கலாம், நீ போயிட்டு வா. ஓகே அப்படின்ட்டு ரோனா அப்படியே போயிடுறா. ஸோ அங்கே நைட்டு ஃபுல்லாக ஜங்குக்கு சாப்பிட்ருக்க மாட்டான். இன்றைக்கி டே ஃபுல்லாகவும் சாப்பிடவே இல்லை. காசு அவனுக்கு டபுள் மைண்டட். ஒரு பக்கம் தயான், ஒரு பக்கம் அப்பா. ஸோ அவனுக்கு முடியல, ஒரு மாதிரி ஃபுல்லாக டயர்டாக இருக்குது. ஸோ இப்போது ஜங்குக்கு ஒரு நிமிஷம் இங்கே வாயேன். என்ன ரோனா சொல்லுங்கள். இந்த ஃபைலை மட்டும் கொண்டு போய்ட்டு சீஃப் டைரக்டர் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? அங்கேயா? சரி கொடுங்க.
அப்படிங்கிறான். சரி இப்போ அங்கே நம்ம ரோனா அப்படியே கொடுக்க ஜங்குக்கும் அப்படியே வாங்கிட்டு போகிறான். ஸோ அங்கே லிஃப்ட்டில் போயிட்டு ஒரு மாதிரி சாஞ்சு நின்றுக்கிறான். ஜங்குக் தாங்கிற ஒரு பர்சன் அவன் லைஃப்பில் வந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ரிப்போர்ட்டர், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. தேவையில்லாததெல்லாம் மனசில் போட்டு குழப்பிட்டுருக்காது, புரியுதா? லைஃப்பில் நம்ம கூட யாருமே வர மாட்டாங்க. நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். எது எப்போ மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அங்கே ஜங்குக்கா அப்படியே அந்த எலவேட்டர்லேருந்து இறங்கி போகிறான் அந்த காரிடோரில். ஸோ அவனுக்கு எதுவுமே இல்லை, மைண்டில் ஒரு மாதிரி பிளாங்காக போயிட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே போயிட்டு ஜங்குக்கோட தேங்கோட கேபினை ஓப்பன் பண்ணேன். எஸ் கமன் சார், இந்த ஃபைலில் சைன் பண்ணுற சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு தேங்க அங்கே சைன் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்கு தேங்க பார்க்கல, அவன் பாட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கான். நீ ஓகேவா? கேட்கல சார். நீ ஓகேவான்னு கேட்டேன். சைன் பண்ணி கொடுங்க சார், நான் கிளம்பணும் அப்படிங்கிறான். ஆக்சுவலி தேங்கும் ஜங்கோட ஃபேஸை பார்த்து கேட்டிருக்க மாட்டான், அவன் சைன் பண்ணிட்டு தான் கேட்குறான். ஏந்தா எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறாரு. ஸோ அங்கே ஜாங்கோக் அந்த ஃபைலை வாங்கிட்டு அப்படியே நடக்க அவனால் முடியல, ஒரு மாதிரி கேராக இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே சவத்தில் விழுக போகிற மாதிரி டக்குன்னு பிடிச்சிக்கிறான். ஏய் ஜாங்கோக் என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், நான் ஓகே தான் அப்படின்ட்டு அகைன் அப்படியே போக ஸ்டார்ட் பண்ணுறான். பட் இந்த தடவை அப்படியே ஃபேட் ஆகி கீழே விழுந்துடுறான். ஸோ இப்போ ஜாகிரதையா அப்படியே போயிட்டு ஏய் ஜாங்கோக், ஏய் ஜாங்கோக், டேய் என்னடாச்சு உனக்கு? ஏய் குக்கி குக்கி என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு கால் பண்ணுறான் கீழே. ஸோ இப்போ அப்படியே அங்கே நம்ம தூக்கிட்டு போகிறான் ஜங்கோக்கை. ரோனா இங்கே பாரு, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்துடுறேன். சார் என்னாச்சு? எதுக்கு ஜங்கோக்கை தூக்கி வச்சுருக்கீங்க? ஏய் சொல்கிறல்ல, நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வரேன். ஓகே சார், போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ல அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே டேக்கு 2 பேர் தான் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. சுத்தம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கவே மாட்டான் இத்தனை வருஷத்தில். ஸோ இப்போ அப்படியே போயிட்டு காரில் உட்கார வச்சு சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே பாருங்கள், அவருக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கார். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவர் நிறைய மெடிசன்ஸ் எடுத்திருக்காரு. இப்போது திடீர்னு இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆடாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி அவர் ஃபேட் ஆகுவார். பிகாஸ் அவருக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது. இது சரியாகணும்னா என்ன பண்ணுறது? இது சரியாகணும்னா அவரோட மைண்டு முதல்ல கிளியர் ஆகணும். எப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஃபேடாகி விழுந்துட்டு இருந்தான்னா பாடியில் உள்ள மொத்தமாக எல்லாம் குறைஞ்சி அவர் ஏதாவது கண்டிப்பாக பெரிய இஷ்யூஸ் சந்திக்க இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அவர் மைண்டை எந்த அளவுக்கு ஃப்ரீயாக வைக்கிறாரோ அவரோட பாடி அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே சங்குக்கிட்ட தான் வரான். ஸோ வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சங்கோட கையை அப்படியே பிடிச்சிட்டு அவனோட ஹேர் அப்படியே ஒரு மாதிரி கோதி விட, கொக்கி உனக்கு என்னாச்சு? என்ன உன் லைஃப்பில் மறுபடியும் நீ பார்த்துருக்கவே கூடாது, பார்த்துட்டல? டேய் இங்கே பாரு, எதுக்கு எல்லாத்தையும் போட்டு மனசுக்குள்ளே குழப்பிட்டு எப்படி இருக்கு? நீ சந்தோஷமாக இருக்கணும் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் எப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் உனக்கு எப்படி குக்கி? இப்போது உனக்கு என்ன தெரியணும்? எல்லாமே தெரியணும்ல? நான் சொல்கிறேன், எல்லாமே நான் சொல்கிறேன். எனக்கு உன்னை இந்த மாதிரி பார்க்க முடியாதுடா, உன்னை என்னால் இந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படின்ட்டு அந்த சேரில் தான் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு நேரம் அட்மிட் ஆகிருக்காங்களா? ஆமாம் சார், வார்டு நம்பர் 62. ஓகே அப்படின்ட்டு இப்போ அப்படியே சைமன் தான் வந்திருப்பான். நீங்களா? நீங்கள்? நான் சைமன். ஓகே. ஜங்கு, டேய் மச்சான், ஜங்குக்கே டேய் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு சைமன் தான் எழுப்ப ட்ரை பண்ணுறான். இல்லை, அவன் இன்னொரு ஹாஃப்-அன்-ஹவருக்கு இப்படி தான் இருப்பான். ஓ அப்படியா? சரி, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பார்த்துப்பேன், நீ கிளம்புங்க. சைமன், உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசணுமே. என்கிட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்குது? கிளம்புங்க. இங்கே பாரு, ரீசெண்ட் டைமில் அவன் ஏதோ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான், அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. இதுக்கப்புறம் சார் அதான் டாக்டர்கிட்ட கேட்டுப்பேன், எனக்கு தெரியும். நீங்கள் கிளம்புறீங்களா? இங்கே பாரு சார், கிளம்புங்கன்னு சொன்னவங்கள.
நான் ஜங்கு கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் எழுந்தோன்னே பேசிட்டு கிளம்புறேன். ஹம், என்ன சார் பேச போகிறீங்க நீங்கள்? என்ன பேச போகிறீங்க? இத்தனை வருஷமா அவன் எவ்வளோ கஷ்டப்பட உங்களுக்கு தெரியுமா? ஈஸியாக எப்படி சார் ஒரு பர்சனை தூக்கி போட்டு போக முடியும் சொல்லுங்கள் எனக்கு. எப்படி உங்களால் முடிஞ்சுச்சு? இப்போது இவ்வளோ பெரிய இடத்துல நல்லா ஜாலியாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இவன் எவ்வளோ கஷ்டப்பட உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாரு, நான் ஜாலியாக இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எதுவும் தெரியாது. சைலண்ட்டாக மட்டும் இரு, புரியுதா? இப்படிலாம் பேசினா பயந்துருவாங்களா? அவன் அழுகாத நாள்னு உனக்கு கிடையவே கிடையாது தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பான். எனக்கு அவனை பார்க்கும்போதெல்லாம் எப்படிடா கஷ்டப்படுறது தேர்த்தி கொண்டு வர போகிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சார். உங்களை பற்றி அவன் எவ்வளோ சொல்லியிருக்கான்னு தெரியுமா? என் அப்பா என் கூட இல்லை, என் தான் கண்டிப்பாக என்னை தேடி வருவான் 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 வருவான்னு சொல்லிட்டு ஏன் காத்துக்கிட்டு இருந்தவனை வந்து கொடுத்தீங்க பார்த்தீங்களா ஒரு சர்ப்ரைஸு, சீஃப் ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு. அங்கே நிற்கிறீங்க சார், நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. இங்கே பாரு சைமன், நான் சொல்லிட்டேன், உனக்கு எதுவும் தெரியாது, சைலண்ட்டாக இரு. என்ன தெரியாது? அவங்க அப்பாவை பற்றி அவனுக்கு தெரிதோ இல்லையோ, உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. எப்படி இவ்வளோ கேவலமாக எழுத முடிஞ்சு? அவங்க அப்பா அப்படிப்பட்ட ஆளா? அப்படி எழுதானே இப்போ இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. சைமன், சைலண்ட்டாக இருன்னு சொன்னேன். சைமன், ஜங்குக், ஹேய் நீ ஓகேவா? நான் ஓகே தான். ஏய் ஜங்குக், உனக்கு இப்போது பரவாயில்லையா? சைமன், நம்ம வீட்டுக்கு போகலாமா? ஹேய் பைத்தியக்காரா, உனக்கு உடம்பு சரியில்லை, இங்கே தான் இருக்கணும். ஒரு 2 நாளைக்காவது பெட்டில் ரெஸ்ட் எடு. இல்லை நம்ம போகலாம், என்னால் எங்கே இருக்க முடியாது. நீ பாரு, சொன்னதை கேளு. ஜங்கு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்லை, நான் கிளம்பணும். டேடி இரா போகலாம் அப்படின்ட்டு அங்கே ஜங்கு வெந்திரிக்க போக சைமன் தான் அப்படியே பிடிச்ச படுக்க வச்சுக்கிறான். இங்கே பாருங்க, என் மச்சான் இவ்வளோ வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு கூட இருந்தே நான் பார்த்துருக்கேன். இப்போது நீங்கள் பேச போகிறதுனால அவனுக்கு டிப்ரெஷன் கம்மியாச்சுன்னா நான் ஒத்துப்பேன். இதுவே வேறு ஏதாவது அவனை பண்ணுங்க, உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு சைமன் அப்படியே போக, சைமன் எங்கே போகிற ஹே அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூப்பிட்றான். ஸோ சைமன் போயிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஜங்கு, எனக்கு உன்கிட்ட பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குது சார். எனக்கும் நிறைய இருந்துச்சு, பட் நான் நத்திங். ஓகே, பட் நான் பேசுகிறேன். அன்னைக்கு உன்கிட்ட சொல்லாமல் அங்கேருந்து போனது என்னோட தப்பு தான். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னை மன்னிச்சிடு சார். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், அதெல்லாம் தேவையில்லை, கிளம்புங்க சார். இங்கே பாரு, உங்கள் அப்பாவை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிறீங்க? என் அப்பா இறந்து போனது கூட எனக்கு கொஞ்சமாக தான் வலிச்சிச்சு. என் அப்பா இறந்து போனதுக்கான காரணத்தை கேட்டு எவ்வளோ உடஞ்ச தெரியுமா? என் அப்பாவை என்னை விட உனக்கு தானே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்படி அவர் அவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பார்த்தாருன்னு எப்படி ஒன்றால் எழுத முடிஞ்சிச்சு? உனக்கு தெரியும்ல, எனக்கு அம்மா கிடையாது, நீயும் அப்பாவை மட்டும்தான் எனக்கு எல்லாமே. திடீர்னு அப்பா இறந்து போயிட்டாரு. அங்கே ஊரில் உள்ள எல்லாரும் அப்பாவை திருடன், ஏமாத்துக்காரன் என்னென்னமோ சொல்கிறாங்க. என் பக்கத்தில் பார்த்தேன், நீயும் இல்லை. நான் என்ன பண்ணுவேன் சொல்ல? ஜாக்கோ, உன்னோட நிலைமை என்னென்னு எனக்கு நல்லா புரியுது, பட் நான் சொல்ல வரதா கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு எதுவுமே வேணாம் தேவம், எனக்கு எதுவுமே வேண்டாம். உனக்கு தெரியுமா, இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த 6 வருஷமும் ஒருத்தனை அவ்வளோ வெறுத்துட்டு இருந்தேன் என் லைஃப்பில் பார்க்கணுன்னு சொல்லி. பட் அது நீனு தெரிஞ்சப்போ என்னால் உன்னை வெறுக்க கூட முடியலடா. என்னால் உன்னை வெறுக்க கூட முடியல. ஏன்னா உன்னை நான் அந்தளவுக்கு லவ் பண்ணிட்டேன். எப்படி என்னால் உன்னை வெறுக்க முடியும்னு சொல்கிறேன்? ஜங்கு, எங்கே பார், என்னை பார், நான் உன்கிட்ட சொல்கிறேன், எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன். எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க அவசியம் கிடையாது தயம், எனக்கு கிடையாது. ப்ளீஸ் இப்படியே போயிரு, என்ன விட்டுரு. இதுக்கு மேலே உடையிறதுக்கு இங்கே எதுவும் கிடையாது. அன்னைக்கு உங்கள் அப்பா அங்கே இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. நானும் என் ஃப்ரெண்டும் ஜஸ்ட்டு ஒரு கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு போனோம். அப்போது அங்கே ஒரு காலியான கடம் தான் பார்த்தோம். சரி, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிடச்சிச்சு அப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். அங்கே நான் பார்த்தது
ஹே இங்கே பாரு, இன்றைக்கி போட்டு இதை கவர் பண்ணுறோம், இப்போ எக்ஸ்க்ளூசிவ் கொடுக்குறோம், நம்ம 2 பேரும் ஃபேமஸ் ஆகிறோம், அவ்வளோதான். இங்கே பாருடா, இதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரிலாம் நம்ம வந்திருக்கோம் தெரிஞ்சு கம்பெனிக்காரனுக்கு, அவ்வளோதான். இங்கே பாரு, நான் பேசுவேன், கேமராமேன் மட்டும் வேலையை மட்டும் நீ பாரு, புரியுதா? சீனியர்னு கொஞ்சமாவது மறுகிறியா? ஒன்றா ஃப்ரெண்டாக கூட வச்சுருக்கேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? என்னடா இங்கே தான் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கோ கால் வந்து பேசிகிட்டு இருந்தான், ஒட்டு கேட்டால் இங்கே எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியலையே. மேபி அந்த டோருக்கு பின்னாடி எதுவும் இருக்குமோ, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே தேங்கும் அப்படியே அவனோட ஃப்ரெண்டும் தான் போயிட்டு அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ண அங்கே தேங் பார்க்குறது மிஸ்டர் ஜான். அவரோட கையில் ஒரு நைஃப் இருக்குது, அதில் பிளட் இருக்குது. ஜானுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே விழுந்து கிடக்கிறாரு. அங்கிள் நீங்களா? தேங் தேங் அது 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 வந்து இல்லை இல்லை இல்லை, நான் எதுவுமே பண்ணல தேவம், நான் எதுவும் பண்ணல அங்கிள் அங்கிள் அப்படின்ட்டு இங்கே நம்ம தேங் பேசிகிட்டு இருக்கும்போது, ஏய் என்ன பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இரு. அங்கிள் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? தேவம் தேவம் இங்கே பார்த்து நான் கொலை பண்ணுறேன் தேவம், நான் கொலை பண்ணல. அது 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 வந்து அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம் இருங்க, ஒன்றும் இல்லை. எதுக்கு இப்போ பார்த்துட்டு வந்தீங்க? ஒன்றும் இல்லை இருங்க. இங்கே இரு அங்கிள், இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. தேவம் தேவம் அது அது வந்து தேவம், நான் கொலை பண்ணல தேவம், நிஜமா நான் கொலை பண்ணடா. அது அவன் வந்து அங்கிள் 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 நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ணல. நீங்கள் ஒன்றும் பண்ணல தேவம். அது தேவம் இங்கே பாரு தேவம், இது இது என் பையன் சங்குக்கு தெரியக்கூடாது. என் சங்குக்கு இது தெரியக்கூடாது. அங்கிள் இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றும் பண்ணல அங்கிள், நீங்கள் ஒன்றும் பண்ணல, புரியுதா? இல்லை இல்லைடா, அது நான் கொலைகாரன்னு, நான் கொலைகாரன்னு அது தெரிஞ்சா என் புள்ள கொலைகாரனோட பிள்ளையா? என் புள்ள கொலைகாரனோட பிள்ளை. அது வந்து அங்கிள் இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, புரியுதா? இங்கே நீங்கள் வரவே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு. இல்லை தயம், இல்லை தயம், அது அங்கிள் நான் பார்த்துக்கிறேன், கிளம்புங்க, ஒன்றும் இல்லை சரியா? ஆனால் நான் கொலை, கிளம்புங்க அப்படின்ட்டு தயம் மிஸ்டர் ஜானை அப்படியே அனுப்பி வைக்கிறாரு. ஸோ மிஸ்டர் ஜானும் அப்படியே கிளம்பிட, ஓ ஷிட், இங்கே என்ன நடந்திருக்கு? ஓ அவனுக்கு உயிர் இருக்கா? இல்லை. ஹே சா இங்கே பாரு, அவர் என்னோட அங்கிள், அதனால் இப்போதைக்கு இதை நம்ம வெளியே சொல்ல வேண்டாம், பார்த்துக்கலாம். ஒரு கொலை பண்ணியிருக்கான் தேங்க அவன், என்ன சொல்கிறா? மறைக்க சொல்கிறியா? இதெல்லாம் மறைக்க முடியாதே. என் பாருச்சா, உனக்கே தெரியும்ல. அது நம்ம பார்த்துக்கலாமே, இங்கேருந்து போயிடலாம். எங்கள் பார்த்தேன் இவ்வளோ பெரிய கொலை நடந்திருக்கு, அதோட பிக்சர்ஸ் கூட என்கிட்ட இருக்குது, எதுவுமே நடக்காத மாதிரினா எப்படி தேவம்? ஆனால் அது வந்து அவர் என்னோட அங்கிள்ச்சா. என்ன அப்பா கொலை பண்ணாரா? புரியல, என்ன சொல்கிறா? தேவம் போய் தானே சொல்கிறா? இதே மாதிரி தான் அந்த இடத்துல நானும் நின்றுட்டு இருந்தேன். எனக்கு அங்கே என்ன பண்ணுறது எது பண்ணுறது எதுவுமே புரியல. ஏன்னா அப்போது நான் பிகினர், அப்போ தான் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையும். அவ்வளோ பெரிய கேஸ்லாம் என்னால் அங்கே எதுவுமே யோசிக்க முடியல. பிளைண்ட் மைண்டோட இதே மாதிரி தான் நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அப்பா எப்படி கொலை கொலை பண்ணியிருப்பாரு? இங்கே பாரு ஜங்கு, அது இப்போ வரைக்கும் என்னால் சால்வ் பண்ணவே முடியல. இப்போ வரைக்கும் நானும் தேடிட்டுருக்கேன், கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அங்கிள் அன்றைக்கி எதுக்கு அப்படி பண்ணாருன்னு. ஆனால் என்னால் இப்போ வரைக்கும் ஃபைண்ட் பண்ண முடியல. அப்போது என் அப்பா சூசைட் பண்ணதுக்கு காரணம் அவர் பணம் மோசடி பண்ணதுனால இல்லையா, கொலை பண்ணதுனாலயா? அப்போது இங்கே பாரு, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தேவையில்ல, நமக்கு தெரியும் ஜானங்கள் எப்படின்னு, புரியுதா? ஆனால் தயா, என்னால் நம்ப முடியல தயா, என் அப்பா எப்படி கொலை பண்ணுவார்? இங்கே பாரு ஜாங்கோ, ஒன்றும் இல்லை, இங்கே வா அப்படின்ட்டு அங்கே அப்படியே உட்காந்துருக்க ஜாங்கோக்க ஒரு மாதிரி அவன் ஹிப்போடு சேர்த்து அணைச்சிக்கிறான். ஸோ ஜாங்கோக்கும் அப்படியே சாஞ்சிக்கிறான். என்னால் முடியல, எப்படி எப்படி அப்பா கொலை பண்ணுவார்? இங்கே பாரு,
அன்னைக்கு இதே மாதிரி நான் இருந்தப்போ என்னோடய ஃப்ரெண்டு அவன் எனக்கு ஒரு டிமாண்ட் வச்சான். அதனால தான் அங்கிளை பற்றி அன்றைக்கி நான் அப்படியே எழுதினேன். என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. அது நடந்து 2 நாள் கழித்து நான் ஜானங்களை பார்த்தேன். தயா தயா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தயா. என்னாச்சு அங்கிள் சொல்லுங்கள். அது அந்த கொலை அங்கிள் அதெல்லாம் எப்படியோ முடிஞ்சிருச்சு. அந்த ஏரியா கேங்ஸ்டரோட அடியாள் மாதிரி தான் அங்கே செட் பண்ணி எதுவும் முடிச்சு விட்டாச்சு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, எதுவும் வெளியே சொல்ல வேண்டாம், புரியுதா? எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நான் மாற்றிட்டேன். ஆனால் அது தயம் அந்த கொலையை நான் பண்ணல தயம், நான் பண்ணல. தெரியும் அங்கிள் நீங்கள் பண்ணல. நீங்கள் பாருங்கள், கொலை பண்ணேன்னு சொன்னால் தான் நான் நம்பியிருக்க மாட்டேன் உங்களை. நீங்கள் கொலை பண்ணியிருக்க மாட்டீங்க அங்கிள், உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், புரியுதா? அது அது வந்து உங்ககிட்ட ஒன்று 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 சொல்லணும். சொல்லுங்கள் அங்கிள், என்ன விஷயம்? என் பையனுக்கு இது தெரிய வேண்டாம் அங்கிள். நான் குக்கிட்ட சொல்ல மாட்டேன். அவனுக்கு தெரிஞ்சா வெளியே தெரியக்கூடாது. எப்படி வெளியே தெரிய முடியும்? வெளியே தெரிஞ்சா ஒரு கொலைகாரோட பையனை தப்பாக பேசுவாங்க தானே என் பிள்ளைய. அங்கிள் ஒன்றும் இல்லை அங்கிள், இங்கே பாருங்க. இல்லை தயம், இங்கே பாரு. நாளைக்கு என்னை பற்றின வெளியே ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா அங்கே நான் எப்படி வேணாலும் என் பையன் கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் ஒரு கொலைகாரனை மட்டும் தெரியக்கூடாது. உனக்கு புரியுதா? அங்கிள் என்ன பேசுகிறீங்க? நான் சொல்கிறேன்ல, இது வெளியே வராது அங்கிள். ஆனால் தயா உன்கிட்ட கெஞ்சி கேட்குறப்பா, நீ என் பையன் எதுவும் சொல்லாத. நான் கொலை பண்ணிட்டேன் எதுவும் சொல்லிடாத. அவன் அங்கிள் ஒன்றும் இல்லை, சரியா? சரி தயா, நீ போ, நீ வீட்டுக்கு போ. சரிங்க அங்கிள். அத்தான் ஒரு நிமிஷம் இல்லை. என்ன அங்கிள் சொல்லுங்கள். டேய் அது குக்கி இருக்கான்ல, குக்கி, அவனுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை தாண்டின ஒருத்தன்னா அது நீ மட்டும்தான். எனக்கு தெரியும், என்னை விட குக்கியை நீ நல்லா பார்த்துப்ப. அவனை நல்லா பார்த்துக்கோ. அவனுக்கு உலகமே தெரியாது, குழந்த அவன். என்னதான் அவன் பெருசாக வளர்ந்துருந்தாலும் இன்னும் ஒரு மாதிரி குழந்த. அதனால இந்த உலகத்தில் நான் இல்லாத ஒரு நிலமை வந்தாலும் அவனுக்காக நீ இரு. நீ பார்த்துக்கோண்ணே. அங்கிள் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஒன்றும் இல்லை, நம்ம 3 பேர் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம், புரியுதா? அவன் படிப்பை மட்டும் முடிக்கட்டும், அதுக்கப்புறமா அவனை கல்யாணம் பண்ணி என் கூடவே நான் வச்சுப்பேன். சரி தயம், பார்த்துக்கோ. எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் என் பிள்ளைய மட்டும் விட்டுறாத. ஏன்னா அவன் என் புள்ள, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் குழந்த. அங்கிள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இல்லை ஒன்றும் இல்லை. நீ போ. குக்கி பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்க அங்கிள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு தாங்க அப்படியே போயிருப்பான். ஸோ இந்த பக்கம் ஜானும் அப்படியே போயிருப்பார். அன்றைக்கி ஈவினிங் தான் அந்த சூசைட் அட்டன் பண்ணி அவர் அங்கேயே இறந்து போயிருப்பார். அப்போது நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவர் அன்றைக்கி என்கிட்ட அப்படி பேசும்போதே நான் அவரை பார்த்துருந்துருக்கணும், கவனிக்காமல் விட்டுட்டேன். அதான் அங்கிள் போயிட்டார். அப்போது என்னால் தாங்க முடியல குக்கி, என்னால் தாங்க முடியல. ஒரு மாதிரி வலிச்சிச்சு. அன்றைக்கி நான் மட்டும் அங்கிளை கரெக்டாக கூட இருந்து பார்த்துருந்தேன்னா அவர் இறந்துருக்க மாட்டார்ல. அவர் கில்ட்டில் இருக்கான்னு தெரிஞ்சே அவரை விட்டுட்டு போயிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அந்த கில்ட்டினஸோட என்னால் உன்னை பார்க்க முடியல குக்கி, என்னால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியல. அப்போது நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். உனக்கு தெரியுமா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது. ஒரு பக்கம் அங்கிள் இறந்துட்டார், ஒரு பக்கம் உன்னை தனியாக விட்டேன், இன்னொரு பக்கம் அவன் வந்தான் அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே பார்த்தேன், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன பேசணும்? அதான் அன்னைக்கு சொன்னனே, அது எப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிற? இங்கே பார்த்தேன், செத்து போனவன் மேலே எது வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. அது அங்கிள்
நல்லவர்ச்சா, அவர் மேலே எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியும்? இங்கே பாரு தயம், இப்போ மட்டும் இந்த கேஸை நீ ரிப்போர்ட் பண்ண அப்படின்னா இந்த சேனலோட நம்பர் 1 ரிப்போர்ட்டராக நீ தான் இருப்ப, புரியுதா? இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாச்சா. எனக்கு என் அங்கிள் இறந்து போயிட்டாங்கிறதே இப்போ வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர முடியல. இப்போ நீ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண சொல்கிற, என்னால் முடியாதுச்சா. அப்போது உன் அங்கிள் கொலைகாரன்னு வெளியே வரும், பரவாயில்லையா? சா, என்ன பேசுகிறச்சா? அது வந்து இங்கே பாரு, அதோட காப்பீஸ் என்கிட்ட நிறைய இருக்குது. இப்போ இந்த வேலையை எதுக்கு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னா, நான் ரிப்போர்ட்டர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான். அந்த எவிடன்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுப்பேன். நீ ரிப்போர்ட் பண்ண வேண்டியது உன் பொறுப்பு. இல்லை இந்த பிக்சர்ஸை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். தெரியும்ல, பிரபல ரிப்போர்ட்டர் ஒரு கொலைகாரன்னு தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். சா சா சா, அப்போல்லாம் பண்ணிடாதச்சா. அவர் கொலைகாரன்னு தெரிஞ்சால் என் குக்கி தாங்க மாட்டான். இப்போது நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு, நான் மோசடி பண்ண கேஸை அவன் மேலே இப்போ நீ போடுற, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஐயோ அப்படின்ட்டு அங்கே தேங்க நின்றுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அங்கே ஜான் இறந்த டேயில் என்ன இருக்குன்னா, சா வந்து ஒரு கம்பெனியில் நிறைய அமௌண்ட்ஸ் வாங்கிட்டு நிறைய மோசடி பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் மிஸ்டர் ஜான் மேலே போடுற மாதிரி அவன் கேட்டிருப்பான். அப்போ தான் அந்த பிக்சர்ஸ் தான் வெளியே விட மாட்டேன், எல்லாம் கொண்டு போய் நியூஸ் சேனலில் கொடுத்துருவேன், அந்த மாதிரி ரொம்ப த்ரெட்டன் பண்ணியிருப்பான் தேங்க. அந்த டயத்தில் தேங்கும் ஒத்துருப்பான். பிகாஸ் வந்து ஒரு கொலைகாரங்கிறத விட மோசடி பண்ணவன் எவ்வளோ பரவாயில்ல, இப்போதைக்கு அந்த கேஸ் வெளியே வராது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜான் அப்படியே இறந்து போயிட்டதுனால இப்போது அந்த கேஸை ஜான் மேலே போட சொல்லி அங்கே சா ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கான் தேவங்க. ஸோ தேவங்க என்ன பண்ணுறதுனே புரியாமல் அவனும் ஒத்துக்கிறான். பிகாஸ் ஒரு கொலைகாரனாக இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு பர்சன் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல அதை ரிப்போர்ட் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் கொக்கி அந்த நியூஸை கேட்டு அப்படியே உடையிறான். பக்கத்தில் அவங்க தேடின தேங்கும் கிட்டே இல்லை. தேங்க்கு இப்போது கில்ட்டினஸ் இன்னும் அதிகமாகுது. அவனால் குக்கியை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஒரு பக்கம் அங்கிள் இறந்து போயிட்டாரு, இன்னொரு பக்கம் தன்னோட அங்கிளை பற்றி தானே இந்த மாதிரி ஒன்று எழுதிட்டேன்னு சொல்லிட்டு அதுலேருந்தும் அவனால் வெளியே வரவே முடியல. ஸோ அந்த டேயிலேருந்து அந்த மர்டர் எதுக்காக நடந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே தேங் அவ்வளோ தேட ட்ரை பண்ணியிருப்பான். பட் இப்போ வரைக்கும் அந்த மர்டருக்கான ரீசன் அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே பாரு குக்கி, உன் அப்பாவை பற்றி உனக்கு தெரிகிறத விட என் அங்கிளை பற்றி எனக்கு தெரியும். அந்த மனுஷனை கொலைகாரனை சாக வைக்க எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால தான் அப்படி ஒன்றா எழுதுனேன். அப்போது சீஃப் ரிப்போர்ட்டர் அவரோட பதவியை தூக்கி எனக்கு கொடுத்தானுங்க. ஏன்னா அப்போது அந்த கேஸ் மட்டும்தான் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அதை கொடுத்தா எனக்கு கொடுத்துட்டானுங்க. நானும் என்னால் அங்கே இருக்க முடியல குக்கி, என்னால் இருக்க முடியல. பட் என்னால் வேறு என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. தூரத்துலேருந்து அவனை பார்த்து அப்படியே போயிடுவேன். தயம், இத்தனை வருஷமாக அப்பாவோட அமௌண்ட்டுன்னு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது நீ போட்டு விட்டதா? ஆமாம், என்னால் உன்னை டைரெக்டாக ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால தான் அப்படி பண்ண. பட் நீ என்னெல்லாம் பண்ணேன்னு தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு தெரியும் அந்த ரிப்போர்ட்டர் யாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவன் மேலே எவ்வளோ கோவமாக இருக்க எல்லாமே எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை நான் செலக்ட் பண்ணேன். இதுக்கப்புறமும் மறக்க எனக்கு எந்த ரீசனும் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல சாங்கோக் இப்போ அப்படியே ஒன்று யோசிச்சு பார்க்குறான். சாங்கோக், உனக்கு இங்கே இருக்க யாரையாவது தெரியுமா? இந்த ஆஃபீஸில் அவ்வளோ சீக்கிரமா யாருக்கும் வாக்கு கிடைக்காது, உனக்கு கிடச்சிருக்கே, அதான் கேட்டேன். அப்போது அன்றைக்கி என்ன இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணதும் நீயா? ஆமாம். எவ்வளோ வருஷமாக உனக்குள்ளே கேள்வி வச்சுக்கிட்டு தேடிட்டுருப்ப. பார்த்துக்கோ, உனக்குள்ள இருந்த மொத்த கொஸ்டினுக்கும் ஒரே ஆன்சர் நான் மட்டும்தான். இப்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பேசணும், எனக்கு ஒன்றுமே தெரியல. இங்கே பாரு குக்கி, அப்போது என்ன நடந்திருந்தாலும் நான் உன்னை விட்டுட்டு போனது ரொம்ப பெரிய தப்பு. பட் என்னோடய கில்ட்டி என்னால் தாங்க முடியல. உன்னை தனியாக விட்டுட்டு போகவும் முடியல. குக்கி, என்ன மன்னிச்சிடு குக்கி. அப்போது நான் உன் கூட இருந்திருக்கணும்ல. தயம், ஆமாம், நீ பண்ணது தப்பு. என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். ஒத்துக்கிறேன்,
நான் அப்போ சின்ன பையன். நீ என்கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தாலும் நான் ஓவர் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். அது எனக்கு புரியுது. ஆனால் அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்டல்ல நீ. எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? எனக்கு யாருமே இல்லைல்ல தயம். நீ அப்பா மட்டும்தானே. அப்புறம் எப்படி என்னை அப்படியே விட்டுட்டு போன நீ? எனக்கு புரியுது குக்கி. ஒன்று சொல்லவா? தூரத்துலேருந்து பார்த்து ரசித்தப்போ கூட எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஹீலிங் ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் உன் பக்கத்தில் மட்டும் இருந்திருந்த கில்ட்லேயே நான் செத்துருப்பேன்டா. சத்தியமாக உன் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை குக்கி, தைரியம் இல்லை. தயம் தயம் அது வந்து இங்கே பாரு, என்னை மன்னிச்சிடுன்னு நான் கேட்க மாட்டேன். பட் உனக்குள்ளே இருந்த எல்லா கேள்விக்கும் இப்போ நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னை நீ அகைன் ஏற்றுக்கோ அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொல்கிறதுக்கெலாம் எனக்கு தகுதி இல்லை. எவன் ஒருத்தன் சந்தோஷத்துலேயும் சோகத்துலேயும் ஒருத்தன் கூட இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை சொல்ல தகுதி இருக்குது. ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன். அப்போது என்னை மன்னிச்சிடுன்னு நான் கேட்க மாட்டேன். அது உன்னோட இஷ்டம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் குக்கி, என் கண்ணு முன்னாடி தான் நீ வளர்ந்ததை நான் ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். என்னால் உன் கூட இருக்க முடியல, பட் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நீ ரொம்ப நல்ல பையன்டா, ரொம்ப நல்ல பையன். உனக்கு நல்ல ஃப்யூச்சர் கண்டிப்பாக இருக்குது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன். உன்னை நீ பிறந்ததுலேருந்து தூக்கி இதோ இங்கே போட்டு வளர்த்து இப்போது என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியாது. உனக்குள்ளே இருந்த எல்லா கேள்விக்கும் முதல்ல சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் என்கிட்ட கேளு. நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். தேவம் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு இப்போ ஜங்கு அப்படியே எழுந்திரிச்சு போகிறான். போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக பேக்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, எனக்கு புரியுது உன்னோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து அப்பா ஒரு கொலைகாரன் என்கிட்ட நீ சொல்லியிருந்தேனா என்ன நீ இப்போது உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. அது எனக்கே நல்லா தெரியும். அதனால் நீயும் என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை தேடினேன், பட் நீ எனக்கு கிடைக்கல. இப்போது உன்னை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு. ஆனால் அதை நான் நம்பிட்டேன் நீ தான் பண்ணியிருப்பான்னு. என்னை மன்னிச்சிருத்தையும். இல்லை குக்கி, இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தானே நினைப்பாங்க. சரி, நான் கிளம்புறேன். நீ ரெஸ்ட் எடு. அப்புறம் உனக்குள்ள ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேளு. உனக்குள்ள ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படிலாம் இல்லை. தேன், என்கிட்ட நீ போய் சொல்லாத. இவ்வளோ நேரம் என்கிட்ட நீ இவ்வளோ சொன்னியே, உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை. இப்போ நான் கேட்குறேன், உனக்குள்ள ஏதாவது இருக்கா? இல்லை குக்கி, எனக்குள்ள அதெல்லாம் எதுவும் இல்லை. என்னை விட நான் கிளம்புறேன். தேன், நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லலாம். ஆனால் இந்த குக்கி கிட்ட அதனால் போய் சொல்ல முடியாது. இங்கே என்ன பாரு அப்படின்ட்டு அங்கே ஜாங்கு அப்படியே திருப்புறான். ஸோ அங்கே தேவங்கட ஐஸில் தான் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. குக்கி குக்கி என்ன மன்னிச்சிரு குக்கி, என்ன மன்னிச்சிட்றா. நான் அப்படி பண்ணிருக்கக்கூடாது குக்கி. உன்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. எனக்குள்ள எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. சத்தியமாக எனக்கு தெரியல. எனக்கு என்னோட ப்ரொஃபஷனை பார்க்குறதா, அங்கிளை பார்க்குறதா, உன்னை பார்க்குறதா எதுவுமே தெரியல. ஆனால் என்னால் என் குக்கியை விட்டுட்டு போக முடியலடா, போக முடியல. அதனால் என் அங்கிளையும் தப்பாக போர்ட்ரேட் பண்ண என்னால் முடியல. அந்த அந்த சுச்சுவேஷனில் நான் செத்துட்டேன்டா. சத்தியமாக செத்துட்டேன். என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல குக்கி, ஹேண்டில் பண்ண முடியல. உனக்கு தெரியுமா, அப்போது செத்துடலான்னு கூட நினச்சிட்டேனா, செத்துடலான்னு கூட நினச்சேன். ஆனால் என் கண்ணு முன்னாடி வந்தது என் குக்கி, அவனோட சிரிப்பு, அது மட்டும்தான். அப்போ தான் முடிவு பண்ணேன். தேடினேன்,
நிறைய தேடினேன், நிறைய சர்ச் பண்ணேன். பட் இப்போ வரைக்கும் அந்த கொலை எதுக்கு நடந்துச்சுன்னு என்னால் நிரூபிக்க முடியல. எனக்கு உன்னை பார்க்கும்போது உன்னை கட்டி பிடிச்சி அழுகணும்னு நிறைய உள்ளே இருக்குண்டா. ஆனால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் குக்கி. சத்தியமாக நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. சின்ன வயசுலேருந்து என் வீட்டில் நான் இருந்ததை விட உன் வீட்டில் உன் கூட தான் அதிகமாக இருந்திருக்கேன். திடீர்னு ஒரு நாள் என் குக்கியே கூட இல்லைனா என்னால் எப்படி தாங்க முடியலடா. ரொம்ப அழுதேன், ரொம்ப உடஞ்சேன். அதே நேரத்தில் நீ நல்லா இருக்கணும்னு யோசித்தேன். அப்படியே போயிடுச்சு குக்கி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதை விட அதிகமாக லவ் பண்ண. நீ இல்லாத லைஃப் ரொம்ப கொடுமையாக இருக்குடா. என்னால் வாழ முடியல, கொடுமையாக இருக்கு. எனக்குள்ள இவ்வளோ இருக்குல்ல, என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல எவ்வளோ கஷ்டப்பட்ட நீ அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கும் தேங்க தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தேம் இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விட்டுட்டு போகாத. ஏன்னா இந்த தேங்க இல்லாமல் ஜங்குக்கால் இருக்க முடியாது, ஜங்குக்கு இல்லாமல் தேங்கால் இருக்க முடியாது. புரியுதா? என்ன நடந்தாலும் 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்கலாம். வெளியே இருக்கலாம், ஜெயிலுக்கே போக சொல்கிறாங்களா, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாம். புரியுதா? இதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தேடலாம். கண்டிப்பாக தேடலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு நிற்கிறானுங்க. இப்போது ஆஃப்டர் 1 வீக் அப்புறமா காட்டினோன்னா அங்கே அந்த செமெண்ட்ரி தான். மாமா, இதுக்கப்புறம் குக்கியை நான் விட மாட்டேன். எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. குக்கி, நான் உன் கையில் மோதிரம் போடுறது உனக்கு ஓகே தானே? இல்லை எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கா? எனக்கு என்ன அப்ஜெக்ஷன் இருக்குது? எனக்கு ஓகே தான். போடுங்க, டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு அங்கே தேவன் அப்படியே குக்கி கையில் ரிங்கு போட, குக்கி தான் கையில் ரிங்கு போடுறான். லைக் அங்கே யாருமே கிடையாது. சைமன் டேகோக் அவங்க அப்பா சிமெண்ட்ரி முன்னாடி தான் இவனுங்க 2 பேர் நின்று அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிறானுங்க. தேவன் ஐ லவ் யூ டூ. இதுக்கப்புறம் உன்னை தனியாக விட மாட்டேன், விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே அந்த இடத்துல மேரேஜ் பண்ணிக்க. சரி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற சைமன். ஸோ 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்க. இப்போது அப்படியே நைட் டைம் தான் காட்டுறோம். ஸோ அவங்க 2 பேரும் அங்கே அவங்க வீட்டில் அந்த பேக்கில் தான் நின்றுட்டுருக்கானுங்க. தயம் சொல்லடா குக்கி பையா. நான் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் அப்பா அதோ அங்கே என் கூட இருக்கார், என்னோட தயம் இங்கே என் கூட இருக்கு. அப்புறம் சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாதிரி லைஃப்பில் நான் பெருசாக தொலைச்ச ஏதோ என்கிட்ட திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது. அப்படியா? எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஐ லவ் யூ தயம், ஐ லவ் யூ டூடா குக்கி. சரி, இன்னைக்கு நைட்டு ஏதாவது கிடைக்குமா? என்ன கிடைக்கணும் உனக்கு? போ, அதெல்லாம் எதுவும் கிடைக்காது. என்னடா கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்சாலும் உனக்கு ஒன்றும் கிடையாது, போங்க சார் போங்க அப்படின்ட்டு அங்கே தேங்க தள்ளி விட்டுட்டு சங்குக்கு தான் அப்படியே போயிடுறான். சரி, இப்போ எப்படி வெளியே சொல்லிடலாமா நம்ம 2 பேரும்? இப்போ நீங்கள் இன்னும் உங்களோட ஃபேஸ் ரிவீலே பண்ணல, அப்போ எப்படி ரிலேஷன்ஷிப்பை சொல்லுவீங்க? இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம், பார்த்துக்கலாம். அப்படியா? ஆமாம். அப்போ என்ன சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பா? அப்படியே வச்சுக்கலாமே. அப்படியா? ஆமாம், அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறான். அப்போது இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பு. எங்கே பாரு, நான் நிறைய எஃப்எஃப்லாம் பார்த்துருக்கேன். அதனால் சீக்ரெட்டாக எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுவேனா? நீ அதுக்கு எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணுவியா? பண்ணுவேன். அதெல்லாம் முடியாது. ஆஃபீஸ் போயிட்டா நீ யாரோ நான் யாரோ. இந்த தேவன்கிட்டே சொல்கிறியா?
தெரியும்ல இந்த தேங் எப்பேற்பட்டவன்னு. ஆ இதுக்கப்புறம் பாப்ப தேங்கோட இன்னொரு ஃபேஸு. ஆ ஆ எந்த ஃபேஸு சொல்லி கொடு பார்க்கலாம். அதை இந்த பார்ட்டில் இல்லை, இன்னொரு பார்ட்டில் தெரியும். உன்னை நான் எவ்வளோ அழகாக சீக்ரெட்டாக ரொமான்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறேன்னு. போடா பொறுக்கி அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜாங்குக்கு சொல்கிறான். எஸ், இந்த மூவியை நான் கொடுக்கலான்னு நினச்சேன், பட் இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் வர இன்னொன்று நான் வந்து தனியாக வந்து கொடுக்குறேன். லைக் அதை வந்துட்டு எப்படின்னா, இதை நீங்கள் பார்த்துட்டும் பார்க்கலாம், பார்க்காம பார்க்கலாம். லைக் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப். ஸோ அதை நான் இன்னொரு பாட்டில் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு திங்க் என்னென்னா, இன்னொரு பாட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். ஓகேவா? ஸோ இதை என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈவினிங் நான் செகண்ட் பார்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே மீஸ், இது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கோ. பாய் சார் அமிதா.